அழைக்கப்பட்டிருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம் ரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஸ்துதிகளும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுத்துக் கொள்கிறேன். மற்றும் கூடி வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் கிறிஸ்துவின் சமாதானத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கிருபையினால நம்ம ஒவ்வொரு வாரமும் என்ன பண்றோம்னாக்கா, இந்த ஒரு வேதாகமத்தினுடைய அடிப்படை பாடத்தை நம்ம தியானிச்சுட்டு வரோம். அதுக்காக முதல்ல நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு மறுபடியும் நம்முடைய ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன். சகோதர சகோதரிகள், இந்த ஒரு நாளில் நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தின் தலைப்பானது நாகமானுடைய 7 முழுக்குகள். நாகமானுடைய 7 முழுக்குகள், நாகமான்ஸ் 7 டிப்பிங்ஸ் அப்படின்னக்கூடிய இந்த ஒரு பாடத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த ஒரு பாடத்துல தேவன் நம்மளுக்கு என்ன பாடத்தை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னா நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு பாடமானது எங்க இருக்குனாக்கா, பழைய ஏற்பாட்டுல இந்த ஒரு நடந்த ஒரு சம்பவமானது இருக்கு. இதுல தேவன் ஆவிக்குரிய விஷயத்தை வச்சிருக்காரு. அதை தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா நம்ம தியானிக்க இருக்கிறோம். இந்த ஒரு பாடம் எங்க காணப்படுதுனாக்கா, 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1-14 முடிய வசனங்கள்ல தான் இருக்கு. இதை நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, ஒரு வசனமா நம்ம படிச்சு முதல்ல இந்த பழைய ஏற்பாட்டுல என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம வாசிக்கலாங்க பிரதர். 2 English. ராஜாக்கள் பிரதர் டிஸ்ப்ளே ஆகுதுங்களா? 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1ஆம் வசனம். இங்கிலீஷ் ஓகேங்க பிரதர்? ஓகே அமல். நான் படிக்கிறேன். 2 Kings 5th chapter 1st verse. Now Naaman, captain of the host of the king of Syria, was a great man with his master and honorable, because by him the Lord had given deliverance unto Syria. He was also a mighty man in valor, but he was a leper. தேங்க்யூங்க பிரதர். இங்க இந்த முதலாவது வசனத்திலே நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. அதாவது இங்க நாகமான் என்னப்பட்டவருடைய ஒரு பேர் காணப்படுது. இவர் யாருனாக்கா, சிரியா தேசத்துல இவர் ஒரு படை தளபதியா இருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய எஜமானுக்கு முன்பதாக இவர் எப்படி இருக்காருனாக்கா, ரொம்பவே ஒரு கனமுள்ள ஒரு மனுஷனா இருக்காரு. அப்புறம் ஒரு பெரிய மனுஷனா காணப்படுறாரு. இன்னும் ஆச்சரியம் என்னன்னாக்கா, தேவனே என்ன பண்ணியிருக்காருனாக்கா, சிரியாவுக்கு இந்த நாகமானை கொண்டு விடுதலை கொடுத்திருக்காரு அப்படின்ட்டு சொல்றாங்க. இவர் எப்படி இருப்பாருனாக்கா, இவர் மகா பராக்கிரமசாலியாக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் இவருக்கு என்னன்னாக்கா, இவருக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அது என்ன பிரச்சனைனாக்கா, இவன் குஷ்டரோகியா இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இவர் மகா பராக்கிரமசாலியா இருந்தாலும் இவருக்கு ஒரு குறை இருக்கு. என்னன்னாக்கா, இவருக்கு குஷ்டரோகம் என்னக்கூடிய ஒரு நோயினால இவர் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். இந்த குஷ்டரோகத்தை குறித்து நம்ம பார்த்தோம்னாக்கா, இது ரொம்பவே ஒரு கொடூரமான ஒரு நோய். பழங்காலத்தில் நம்ம எடுத்து பார்த்தா இந்த நோய் வந்தாக்கா இவங்களுடைய முடிவே மரணம் தான். அதாவது இவங்க எப்போ மறிக்கிறாங்கன்னே சொல்ல முடியாது. ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சு தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க மறிப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க சாதாரணமா பொது ஜனங்கள் கூட இவங்க வாழ முடியாது. பழைய ஏற்பாட்டெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னாக்கா, இந்த இந்த லெப்பர், அதாவது லெப்ரசி வந்தவங்க என்ன பண்ண மாட்டாங்கனாக்கா, பொது ஜனங்க கூட இருக்க மாட்டாங்க. இவங்க ஊருக்கு வெளியே தான் இவங்களுடைய ஜீவனே ஜீவிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். ஏன்னா இவங்க யார் கூடயாவது இவங்க பேசினாவோ பழகினாவோ அந்த நோயானது தொத்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்னு நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய இந்த கேன்சர், எய்ட்ஸ் போன்ற ஒரு பெரிய நோய் தான் என்னன்னாக்கா இந்த ஒரு குஷ்டரோகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு நோய். அடுத்தது அடுத்த வர வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 2 வாசிக்கலாங்க பிரதர். ஜுவல் பிரதர், நீங்க படிக்கிறதா கூட படிக்கலாம். ஜுவல் பிரதர் படிக்கிறீங்களா? And the Syrians has gone out by companies, and have brought away captive out of the land of Israel a little maid, and she waited on Naaman's wife. ஓகே ஓகேங்க பிரதர், என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குது brother.
ஓகே ஓகே, தேங்க்யூங்க பிரதர். இந்த ஒரு வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா, இந்த சிரியர்கள் வந்து போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இஸ்ரேல் தேசத்துல இருந்து ஒரு சிறு பெண்ணை வந்து சிறைப்பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த சிறு பெண் வந்து என்ன வேலை எங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்கனாக்கா, நாகமானுடைய மனைவி கிட்ட இவங்க வந்து வேலை செய்துட்டு இருந்தாங்க. ஒரு பணிப்பெண்ணா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். ஒரு நாள் வந்து இவங்க என்ன பண்றாங்கனாக்கா, இந்த ஒரு குஷ்டரோகத்துக்கான ஒரு தீர்வு வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய எஜமானியா இருக்கக்கூடிய நாகமானுடைய மனைவி கிட்ட வந்து சொல்றாங்க. அடுத்த வர வசனத்த நம்ம வாசிக்கலாங்க பிரதர். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 3ஆம் வசனம். And she said unto his mistress, Would God my God, would God my Lord were with the prophet that is in Samaria, for he would recover him of his leprosy. இங்க என்ன சொல்றாங்கனாக்கா, அதாவது சமாரியாவுல இருக்கிற அந்த தீர்க்கதரிசின்னு கூட என்னுடைய தேவன் இருந்தாக்கா, இந்த ஒரு குஷ்டரோகத்த வந்து அவர் குணம் செஞ்சுருவாரே! அத வந்து அந்த ரோகத்த வாசம் செய்ய வச்சுருவாரே! அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்த பணிப்பெண் வந்து நாகம்மானுடைய மனைவி கிட்ட அவங்க வந்து சொல்றதா நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா இந்த ஒரு விஷயத்த கேட்ட நாகம்மானுடைய மனைவி என்ன பண்றாங்கனாக்கா, இவங்க வந்து ஆள் அனுப்பி என்ன பண்றாங்கன்னா, இந்த நாகம்மான் கிட்ட வந்து சொல்றாங்க. நாகம்மான் அடுத்தது என்ன பண்றாருன்னா, இந்த ஒரு விஷயத்த எடுத்துட்டு போயி சிரியாவுடைய ராஜா கிட்ட சொல்றாரு. அதாவது இந்த மாதிரி இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிய போய் பார்த்தா, என்னுடைய நோயானது குணமாக்கப்படும் அப்படின்ட்டு சொல்றாரு. அடுத்த வர வசனத்த நம்ம வாசிக்கலாம் பிரதர். 2 ராஜாக்கள் 5:4. And one went in and told his Lord, saying, Those and those said the maid that is of the land of Israel. இங்க ஒருத்தர் என்ன பண்றாருனாக்கா, இந்த மாரி நாகமான் கிட்ட, இந்த மாதிரி இஸ்ரேல்ல இருந்து வந்த இந்த ஒரு சிறு பெண் வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க, அப்படின்னு சொல்லிட்டு நாகமான் கிட்ட வந்து போய் சொல்றாரு. அடுத்தது நாகமான் என்ன பண்றாருன்ட்டு நம்ம பார்க்கலாங்க பிரதர். 5வது வசனம். And the king of Syria said, go, and I will send a letter unto the king of Israel. And he departed and took with him 10 talents of silver and 6,000 pieces of gold and 10 changes of raiment. அதாவது இந்த ஒரு விஷயத்த வந்து சிரியாவுடைய ராஜா கிட்ட நாகமான் போய் சொல்லும்போது, ராஜா என்ன பண்றாருனாக்கா, அது அப்ரூவ் பண்ணிர்றாரு. நீங்க போகலாம் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப இந்த ஒரு விஷயத்த கேட்ட நாகமான் வந்து என்ன பண்றாருனாக்கா, அவர் வந்து சில விஷயங்கள வந்து எடுத்துட்டு போறாரு அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். அதுல வந்து 10 டாலண்ட்ஸ் ஆஃப் சில்வர், அதாவது 10 தாலந்துடைய வெள்ளி, அதுக்கப்புறமா 6,000 சேக்கலுடைய பொன், அதாவது தங்கத்த எடுத்துட்டு போறாரு. 10 மாத்து வஸ்திரம். இந்த விஷயத்த எல்லாமே வந்து எடுத்துட்டு போறாரு. எதுக்குன்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, ஒருவேள இவரு வந்து குணம் ஆயிட்டாருனாக்கா, இவரு அங்க குடுக்கக்கூடிய கிஃப்ட்ஸ்க்காக வந்து இதெல்லாம் எடுத்துட்டு போறாரு. இத எடுத்துட்டு போறதின் மூலமா என்ன தெரியுதுனாக்கா, இவரு வந்து குணம் ஆயிடுவாருன்ற ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு விசுவாசத்தோட தான் என்ன பண்றாருன்னா, இந்த நாகமான் வந்து இஸ்ரேலுக்கு வந்து அவரு கிளம்பி போறத வந்து நம்ம பார்க்குறோம். இப்ப இந்த நாகமான் என்ன பண்றாருனாக்கா, இவரு இஸ்ரேலுக்கு போயி, அங்க இருக்கக்கூடிய ராஜாவுக்கு வந்து ஒரு கடிதத்த வந்து குடுக்குறாரு. அதாவது சிரியா ராஜா வந்து என்ன பண்றாருனாக்கா, ஒரு லெட்டர் எழுதி நாகமான் கிட்ட குடுக்குறாரு. இத எடுத்துட்டு போய் என்ன பண்ணுனா, இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ராஜா கிட்ட இந்த ஒரு லெட்டர குடுத்துரு அப்டின்ட்டு சொன்னத, இப்ப நாகமான் எடுத்துட்டு வந்து இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ராஜாக்கு அந்த லெட்டர வந்து குடுக்குறாரு. இத நம்ம வாசிக்கலாங்க பிரதர். 6வது வசனம். And he brought the letter to the king of Israel, saying, Now when the letter is come unto thee, behold, I have therewith sent Naaman my servant to thee, that thou mightst recover him of his leprosy. ஆ அந்த லெட்டர் எடுத்துட்டு வந்து குடுக்குறாரு. அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்குனாக்கா, இந்த லெட்டர் வந்து உங்க கையில வரம்போது, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, என்னுடைய சர்வன்ட்டா இருக்கக்கூடிய நாகமானுடைய அந்த ஒரு குஷ்டரோகத்திலருந்து அவர வந்து குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்ட்டு எழுதியிருக்கிறத என்ன பண்றாருன்னா, இஸ்ரேல் ராஜா வந்து அத படிக்கிறாரு. அந்த லெட்டர படிச்ச உடனே அடுத்த வந்து ஒரு விஷயம் ஆகுது. என்ன பண்றாருன்னா, அவரோட ட்ரெஸ்ஸ வந்து அப்படியே 2ஆ அவரு வந்து கிழிச்சுக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்த பார்த்த உடனே. அத கூட நம்ம வாசிக்கலாங்க பிரதர். 7வது வசனம்.
இதுல இருந்து படிச்சிருங்க பிரதர். பிரதர் வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. ஓகே, நானே படிச்சிடுறேங்க பிரதர். நான் படிக்கிறேன். ஓகேங்க பிரதர். And it came to pass, when the king of Israel had read the letter, that he rent his clothes and said, Am I God to kill and to make alive, that this man doth send unto me to recover a man of his leprosy? Wherefore consider, I pray you, and see how he seeketh a quarrel against me. இங்க வந்து என்ன பண்றாருன்னா, இந்த ஒரு லெட்டரை படிச்சு பார்த்த உடனே இந்த இஸ்ரேல் தேசத்துல இருக்கக்கூடிய இந்த ராஜா வந்து அவருடைய அந்த வஸ்திரத்தை வந்து அவர் கிழிச்சுக்கிறாரு. எதுக்குனாக்கா, இந்த சிரியால இருக்கக்கூடிய ராஜா வந்து என்ன பண்றாருன்னா, என்கிட்ட சண்டை போடுறதுக்காக ஒரு வழியை தேடி இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து எழுதி அமைச்சிருக்காரு அப்படின்ட்டு சொல்றாரு. அதனால இவர் என்ன ஒரு விஷயம் கூட சொல்றாருன்னா, நான் என்ன தேவனா, நான் என்ன கடவுளா, அதாவது ஒரு மனுஷனை கொல்றதுக்கும் உயிர் பிரிக்கிறதுக்கும் நான் என்ன தேவனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இந்த மாதிரி இவரு பேசி என்ன பண்றாருன்னா, அவரோட ட்ரெஸ் வந்து அவர் கிழிச்சுக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது என்ன பண்றாருனாக்கா, அமல் ஹலோ அமல் இவரு ஜோயல் பிரதர் ட்ராப் ஆயிட்டுக்கிறாரு. ஓகே ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாமா அவரை ஜாயின் பண்ற வரைக்கும்? ஓகே ஸ்டாலின். ஓகே, இங்க வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா, இந்த ஒரு லெட்டரை வந்து இஸ்ரேலுடைய ராஜா வந்து படிச்சு பார்த்துட்டு அவரோட ட்ரெஸ், அதாவது மேலே போட்டிருக்கக்கூடிய அங்கேயே வந்து அவர் கிழிச்சுக்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம். கிழிச்சுக்கிட்டு என்ன சொல்றாருனாக்கா, இந்த நான் என்ன தேவனா, ஒரு மனுஷனை கொல்றதுக்கும் உயிர்ப்பிக்கிறதுக்கும் நான் தேவனா, நான் சாதாரண மனுஷன் தானே அப்படின்ட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த சிரியாவில் இருக்கக்கூடிய ராஜா என்ன பண்றாருனாக்கா, என்கிட்ட சண்டை போடுறதுக்காகவே வந்து ஒரு காரணத்தை வந்து தேடி இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப சங்கடப்படுறாரு. அதுக்கப்புறமா அவருடைய வஸ்திரத்தை கிழிச்ச விஷயம் வந்து சமாரியாவில் இருக்கிற, அதாவது எலிசாவுக்கு வந்து இந்த ஒரு விஷயமானது வந்து தெரிய வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதை கேட்ட எலிசா வந்து என்ன பண்றாருன்ட்டு நம்ம அடுத்த வர வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 8ஆம் வசனம். And it was so, when Elisha the man of God had heard that the king of Israel had rent his clothes, that he sent to the king, saying, Wherefore hast thou rent thy clothes? Let him come now to me, and he shall know that there is a prophet in Israel. இங்க வந்து எலிசா என்ன சொல்றாருனாக்கா, இந்த மாதிரி இஸ்ரேல்ல வந்து தேவனுடைய தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்றதுக்காக ராஜா கிட்ட போன நாகமான வந்து என்கிட்ட வந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப இந்த ஒரு விஷயமானது, அதாவது இஸ்ரேலுடைய ராஜா கிட்ட வந்து ஒரு கோரிக்கையானது வைக்கப்பட்டிருந்துச்சு. அதாவது நாகமானுடைய குஷ்டரோகத்தை வந்து குணப்படுத்தணும்ட்டு. இப்ப ராஜா கிட்ட அப்ப பழையங்காலத்துலலாம் வந்து எப்படி இருக்கும்னாக்கா, ராஜா கிட்ட ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சாக்கா, ஒரு ரிக்வெஸ்ட் வச்சாக்கா, அதை அவரால நிறைவேற்ற முடியலனாக்கா அது என்ன ஆயிடும்னாக்கா, அவருக்கு வந்து ஒரு பெரிய அவமானமா வந்து அது காணப்பட்டுச்சு அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு விஷயமானது, அதாவது ராஜா தன்னுடைய வஸ்திரத்தை வந்து கிழித்து கொண்ட இந்த ஒரு விஷயம் இஸ்ரேல் தேசம் முழுவதும் ஒரு காட்டுத்தீயை போல் அது வந்து என்ன ஆயிருக்குன்னா பரவி இருக்கு. அப்படி பரவனது மூலமா தான் வந்து இங்க தீர்க்கதரிசியாகி எலியாக்குடைய காதுக்கு வந்து இந்த ஒரு விஷயமானது வருது. இதை கேள்விப்பட்ட எலிசா வந்து என்ன பண்றாருனாக்கா, ராஜா கிட்ட ஆரம்பிச்சு இந்த மாதிரி நாகமான வந்து என்ன பண்ணுங்கனாக்கா, என்கிட்ட வந்து அனுப்புங்க, இந்த மாதிரி இஸ்ரேல் தேசத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறத அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அனுப்புறாரு. அடுத்தது என்ன பண்றாங்கனாக்கா, ராஜா இதை கேள்விப்பட்டு நாகமான வந்து என்ன பண்றாருன்னா எலிசாவுடைய வீட்டுக்கே வந்து அமுச்சு வச்சிடுறாரு. அடுத்து வர வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அடுத்தது என்ன ஆச்சுன்ட்டு 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 9வது வசனம். So Naaman came with his horses and with his chariot, and stood at the door of the house of Elisha. இப்ப நாகமான் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி எலிசா வந்து கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாகமானுடைய வேலைக்காரர்கள், அதுக்கப்புறமா அவருடைய குதிரை ரதங்கள் எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா, இஸ்ரேல் தேசத்துடைய ராஜாவுடைய அரண்மனையை விட்டு அது வந்து எலிசாவுடைய வீட்டுக்கு அது வந்து போறதா நம்ம பார்க்கிறோம். அங்க போன நாகமான் வந்து எலிசாவுடைய வீட்டுக்கு முன்பதாகவே வந்து அவங்க நிக்கிறாங்க. அவங்க நின்னுட்டு என்ன பண்றாங்கனாக்கா,
இங்க வெயிட் பண்றாரு. அடுத்தது வந்து வெளிய வந்து எலிசா வராருன்னு பார்த்தாக்கா, வெளிய எலிசா வர்றது இல்ல. அதுக்கு பதிலா வேற ஒரு விஷயம் நடக்குது. அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்ப வர வசனத்த நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 10ஆம் வசனம். And Elisha sent a messenger unto him, saying, Go and wash in Jordan 7 times, and thy flesh shall come again to thee, and thou shalt be clean. இப்ப எலிசா வந்து வராம என்ன பண்றாருன்னா, அவருடைய வேலைக்காரனை வந்து அனுப்புறாரு. இந்த வேலைக்காரன் வந்து என்ன பண்றாருன்னா, நாகமான் கிட்ட இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க போய் யோர்தான் நதியில 7 தரம் நீங்க வந்து முழுகுங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுடைய நோயில இருந்து நீங்க வந்து சுஸ்தமாக்கப்படுவீங்க அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. இங்க நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்த உடனே நாகமானுக்கு வந்து ஒரே கோவம். ஏன்னாக்கா, இவர் வந்து எப்படியாப்பட்ட ஒரு எதிர்பார்ப்புல வந்திருப்பாருனாக்கா, அதாவது இவர் போன உடனே இவருக்கு வந்து ஒரு மரியாதை வந்து கிடைச்சிருக்கும். இவர் தலை மேல கை வச்சு, இந்த ஒரு நோயில இருந்து குணமாக்கிடுவாரு. ஆச்சரியமான விதத்துல குணமாக்கிடுவாரு அப்படின்ட்டு இவரோட எதிர்பார்ப்போட என்ன பண்ணியிருப்பாருனாக்கா, இவர் எடுத்துட்டு வந்த அந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு வந்திருப்பாருன்னு நம்ம பார்க்குறோம். ஆனா, இங்க நடந்த விஷயமே வந்து வேறையா இருக்கு. எலிசா வர்றதுக்கு பதிலா, எலிசாவுடைய வேலைக்காரன் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த ஒரு விஷயத்த சொல்றத கேட்ட நாகமானுக்கு வந்து ஒரே கோவம். அது மட்டும் இல்லாம, இன்னொரு கோவமும் வந்து அவருக்கு வருது. அது எதுக்காக அந்த கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்த வர வசனம் 5வது அதிகாரம் 11வது வசனம். But Naaman was wroth, and went away and said, Behold, I thought, he will surely come out to me, and stand and call on the name of the Lord his God, and strike his hand over the place, and recover the leper. இந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புல நாகமான் என்ன பண்ணியிருக்காருனாக்கா, எலிசாவோட வீட்டுக்கு வந்து வந்திருக்காரு. அதுக்கப்புறமா வந்து இன்னொரு விஷயமும் அவருக்கு வந்து கோவத்த மூட்டுது. என்னன்னு பார்க்கலாம். 12வது வசனம். Are not Abana and Pharpar, rivers of Damascus, better than all the waters of Israel? May I not wash in them and be clean? So he turned and went away in a rage. இங்க வந்து நாகமான் வந்து என்ன பண்றாருனாக்கா, இந்த தமாஸ்குல இருக்கக்கூடிய ரொம்ப அழகான நதிகள்லாம் இருக்கு. அத பேர வந்து சொல்றாரு. அபானா, ஃபார்பர் அப்படின்னு சொல்றாரு. இந்த நதிகள பார்க்கிலும் ஏன் வந்து இந்த எலிசா வந்து இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய இந்த யோர்தான் நதியில குளிச்சு, அதாவது முழுகி எழுந்திரிக்கும்போது அது வந்து குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விய வந்து கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு ரொம்பவே வந்து கோவமாயிடுது இங்க நடந்த விஷயத்தினால. கோபத்தோட என்ன பண்றாருனாக்கா, அங்க எலிசாவுடைய வேலைக்காரன் சொன்ன ஒரு விஷயத்த அவர் வந்து செய்யறதுக்கு போல, அதோட சிரியாக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரியாக்கே வந்து அவர் பின்னாடி போயிடுறாரு. அடுத்து நம்ம வாசிக்கலாங்க பிரதர். 13வது வசனம். And his servants came near and spake unto him and said, My father, if the prophet had bid thee to do some great thing, wouldest thou not have done it? How much rather then, when he saith to thee, Wash and be ye clean? இங்க வந்து நாகமான் என்ன பண்றோம்னாக்கா, அவர் மறுபடியும் சிரியாக்கே வந்து அவர் பின்னாடி திரும்பி போறாரு. இஸ்ரேல்ல இருந்து சிரியாக்கு போகணும்னா, மறுபடியும் யோர்தான கடந்து தான் வந்து அவங்க போகணும். அப்ப யோர்தான வந்து கடந்து போகும்போது, அவருடைய வேலைக்காரர்கள் வந்து என்ன பண்றாங்கனாக்கா, சில விஷயத்த வந்து சொல்றாங்க. அதாவது, "தகப்பனே, இந்த மாதிரி எலிசா வந்து ஒரு பெரிய காரியத்த வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தாக்கா, நீங்க வந்து அத செஞ்சிருப்பீங்க இல்லையா? அப்ப அத பார்க்கிலும் இது எவ்வளோ அற்பமான ஒரு விஷயம். அதாவது நீங்க 7 தரம் முழுகி சொஸ்தமாவது தானே!" அப்படின்ட்டு என்ன பண்றாங்கன்னா, இவங்க வந்து நாகமான போய் கன்வின்ஸ் பண்றத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு வசனத்துல, இந்த வேலைக்காரர்கள் வந்து நாகமான வந்து எப்படி அட்ரஸ் பண்ணி கூப்பிடுறாங்கனாக்கா, "என் தகப்பனே" அப்படின்னு கூப்பிடுறாங்க. "மை ஃபாதர்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இந்த ஒரு வார்த்தை வந்து எத காமிக்குதுனாக்கா, நாகமான் வந்து அவருடைய வேலைக்காரர்கள் மத்தியில கூட வந்து ஒரு நல்ல ஒரு பேர் பெற்றவரா இருக்காரு. அவங்க மேல காமிச்சிருக்கிற அன்பு, அப்புறம் அவங்களுக்கு குடுக்க வேண்டிய மரியாதையெல்லாம் என்ன பண்ணியிருக்காருனாக்கா, இவரு குடுத்திருக்காரு. அதனால தான் வந்து இவங்க வேலைக்காரர்களும் வந்து நாகமானுடைய சொஸ்தமாக்குதலுக்கு ரொம்ப அக்கறை காமிச்சிருக்கிறத நம்ம என்ன பண்றோம்னு நம்ம பார்க்குறோம். இங்க வேலைக்காரர்கள் சொன்ன ஒரு விஷயத்த நாகமான் என்ன பண்ணியிருக்கலாம்னாக்கா, உட்காந்து யோசிச்சிருக்கலாம். உட்காந்து ஆமா தானே, எலிசா தீர்க்கதரிசியாகிய எலிசா சொன்னது ரொம்ப ஒரு அற்பமான ஒரு காரியம். ஆ அந்த ஒரு யோர்தான் நதியில போய் 7 தரம் முழுகி எழுந்திரிக்கும்போது, அவருடைய குஷ்டரோகமானது நீக்கப்படும், இல்ல சொஸ்தமாக்கப்படும்ன்றது ரொம்பவே வந்து ஒரு அற்பமான காரியம் தான்றத அவரு யோசிச்சு பார்த்துட்டு, என்ன பண்றாருனாக்கா,
இவர் வந்து அடுத்த ஒரு படிக்கு போறாரு. என்னன்னா எலிசா சொன்ன விஷயத்த இவர் வந்து செய்யறதுக்கு வந்து அவர் போறாரு. அதை நம்ம வாசிக்கலாங்க பிரதர். 14வது வசனம். Then went he down and dipped himself 7 times in Jordan, according to the saying of the man of God, and his flesh came again like unto the flesh of a little child, and he was clean. தேங்க்யூ பிரதர். இங்க வந்து நாகமான் என்ன பண்றாருன்னா எலிசா சொன்ன ஒரு விஷயத்த இவர் வந்து செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இவர் கோவத்தோட இருந்தாலும் அவருடைய வேலைக்காரர்கள் என்ன பண்றாங்கன்னா அவரை வந்து ஆறுதல் படுத்தி அதை வந்து புரிய வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவர் என்ன பண்றாருன்னா யோர்தான்ல போய் 7 தரம் சொன்ன மாதிரி அவர் வந்து முழுகி எழுதிருக்கிறாரு. அப்ப முழுகி எழுந்திரிச்ச உடனே அவருடைய மாம்சமானது ஒரு சிறு குழந்தையின் மாம்சத்தை போல மாறி அது வந்து சொஸ்தமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா இங்க வந்து பாக்குறோம். இப்ப இங்க வந்து என்ன ஒரு விஷயத்த கூட கொடுக்குறாங்கன்னாக்கா இந்த மாதிரி நாகமான் வந்து அவர் விசுவாசத்தோட அவர் வந்து அந்த 7 முழுக்க அவர் எடுத்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டாருன்னா அவர் வந்து சுத்தமா இருக்க மாட்டாரு. அதுக்கு பதிலா இவர் ஆல்ரெடி வந்து அவருடைய வேலைக்காரர்கள் மூலமா வந்து கன்வின்ஸ் ஆயிருக்காரு. அப்ப இவர் ஒரு தடவையும் முழுகி மேல எழுந்திரிக்கும் போதும் அவரோட சரீரத்தை வந்து அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அவர் வந்து பார்த்திருப்பாரு. பார்க்கும்போது தடவை அவர் முழுகி எழுந்திரிக்கும் போது அவரோட சரீரத்தை பார்க்குறாரு. அப்ப அந்த குஷ்டரோகமானது நீக்கப்படல. அதுக்கப்புறமா 2வது தடவையும் வந்து என்ன பண்றாருன்னா கன்வின்ஸ் ஆகி 2வது தடவையும் முழுகி எழுந்திரிக்கிறாரு. அதே போல 7 தடவையும் வந்து என்ன பண்றாருன்னா அவர் வந்து முழுகி எழுந்திரிக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். ஆனா கடைசியில தான் வந்து இவருடைய அந்த 7வது முழுக்க வந்து அவர் முடிக்கும் போது தான் இவருடைய குஷ்டரோகமானது நீக்கப்படுது, சுஸ்தமாக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இதன் மூலமா வந்து என்ன தெரியுதுனாக்கா இது வந்து ஒரு ப்ராசஸா இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். அதாவது முழுகி எழுந்திரிக்கக்கூடிய ஒரு விஷயமானது ஒரு ப்ராசஸ் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். நாகமான் வந்து எலிசா தீர்க்கதரிசியாகி எலிசா சொன்ன ஒரு விஷயத்த அவரு சரியா நிறைவேத்தினதன் மூலமா தான் அவருடைய மாம்சமானது என்ன ஆகுதுனாக்கா குணமாக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்ப இதுல வந்து நம்மளுக்கு வந்து என்ன பாடம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப இந்த ஒரு பாடத்துல நாகமான் அந்த முழுகுன அந்த 7 முழுக்கு வந்து எதை குறிக்குது, தேவன் இதன் மூலமா நம்மளுக்கு என்ன ஒரு பாடத்தை வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னா நம்ம பார்க்கலாம். சிலர் வந்து இந்த ஒரு நடந்த ஒரு விஷயத்த வந்து கேள்விப்படும் போது என்ன சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குனாக்கா இது வந்து ஒரு கட்டுக்கதையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்ல இது வேற எங்கேயோ ஒரு நடந்த ஒரு விஷயம், இல்ல யாரோ கற்பனையின் மூலமா எழுதின ஒரு கதையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இது வந்து ஒரு கதையா இருந்துச்சுனாக்கா நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஒரு வசனத்தை சொல்றதுக்கு சொல்றதுக்கான ஒரு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாங்க பிரதர். இதுல பிபிடில இல்ல. லூக்கா 4வது அதிகாரம் 27ஆம் வசனம். லூக்கா 4:27. And there were many lepers in Israel in the time of Elisha the prophet, and none of them was cleansed, saving Naaman the Syrian. ஓகே. இங்க நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசும்போது என்ன சொல்றாருனாக்கா எலிசா தீர்க்கதரிசியோட காலத்துல அநேக குஷ்டரோகிகள் வந்து இருந்தாங்க. ஆனா யாருமே வந்து சொஸ்தமாக்கப்படல. ஒருத்தரை தவிர. அந்த ஒருத்தர் யாருனாக்கா சிரியனாகிய நாகமான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தைகள்லயே வந்து சொல்றத நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறமா இங்க இதுல என்ன விஷயம்லாம் நம்ம பார்க்க போறோம்னாக்கா இந்த நாகமானுக்கு பிடித்திருந்த இந்த ஒரு குஷ்டரோகமானது எதை வந்து அடையாளப்படுத்துது, அதுக்கப்புறமா எலிசா தீர்க்கதரிசி சொன்ன அந்த ஒரு 7 முழுக்கினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு பாடத்துல நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஒரு பாடத்துல முதல்ல வந்து இந்த குஷ்டரோகமானது வந்து எதை வந்து அடையாளப்படுத்துது அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம்னாக்கா அது வந்து பாவத்தை வந்து அடையாளப்படுத்துறதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஏன் இந்த குஷ்டரோகம் வந்து பாவத்தை அடையாளப்படுத்துது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த குஷ்டரோகம் வந்தவங்களுக்கு சில விஷயங்கள் வந்து நடக்கும். எந்த மாதிரியான விஷயங்கள்னாக்கா இந்த குஷ்டரோகம் வந்தவங்க வந்து அவங்களுடைய சரீர தோற்றம் வந்து மாறிடும், முகத்துடைய தோற்றம் வந்து மாறிடும். அவங்களுடைய கைகள்லாம் நம்ம பார்த்தோம்னாக்கா அது ரொம்பவே வந்து என்ன ஆயிருக்கும்னாக்கா ரொம்பவே வந்து அது அந்த நோயானது வந்து அந்த கைகளையே வந்து அது சாப்பிட்டுருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு குஷ்டரோகம் வந்தவங்களுடைய உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ், அதாவது
உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே வந்து அது வந்து சேதம் அடைஞ்சிரும். நாள் போக போக அது வந்து ரொம்பமா பாதிப்படைகிறத வந்து நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து அந்த சென்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ் கூட என்ன ஆயிடும்னாக்கா, அது வந்து அவங்கள விட்டு போயிடும். அதாவது அவங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள், தங்களுடைய சரீரத்தில நடக்கக்கூடிய விஷயத்தையே வந்து என்ன பண்ணிடுவாங்கனாக்கா, அத வந்து உணராம அவங்க வந்து போயிடுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான கொடூரமான ஒரு விஷயங்கள தான் இந்த ஒரு குஷ்டரோகமானது சரீரத்தில வந்து ஏற்படுத்துறதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம வந்து பார்க்குறோம். சரி, முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா, அது வந்து சரீர தோற்றத்த, முகத்துடைய தோற்றத்த வந்து அது ரொம்பவே மாத்திடும். அதாவது ஒருத்தருடைய ஃபேஸ வந்து என்ன பண்ணிடும்னா, டிஸ்ஃபிகர் பண்ணிடும் அப்டின்ட்டு நம்ம பார்க்குறோம். ஒரு நல்லா இருக்கிறவங்கள கம்பேர் பண்ணும்போது, இந்த குஷ்டரோகம் வந்தவங்க எப்படி இருப்பாங்கனாக்கா, ரொம்பவே வந்து டிஸ்ஃபிகரா இருப்பாங்க அப்டின்ட்டு நம்ம பார்க்குறோம். அதே போல தான் முதல்ல நம்மளுடைய பிதாவாகிய தேவன் வந்து என்ன பண்றாருனாக்கா, மனுஷன வந்து பரிபூரணமா அவர் வந்து சிருஷ்டிக்கிறாரு. அவங்களுக்குள்ள எந்த ஒரு பாவமும் கிடையாது. ஆனா, மனுஷனுடைய கீழ்ப்படியாமையின் மூலமா பாவத்துல விழுந்த அ பாவத்துல விழுந்த மனுஷன், இந்த ஒரு பாவத்தின் மூலமா என்ன ஆயிடுறான்னாக்கா, தேவனுடைய அந்த ஒரு சாயல வந்து அவன் இழந்து போயிடுறான். தன்னுடைய சாயலும், அப்புறம் ரூபத்தின்படியும் படைத்த தேவனுடைய அந்த ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணிடுறான்னா, இழந்து போயிடுறான். அதே போல தான் இந்த குஷ்டரோகமும் என்ன பண்ணிடுதுன்னா, மனுஷனுடைய தோற்றத்தையே வந்து மாத்திடுது. அது மட்டும் இல்லாம, இந்த ஒரு குஷ்டரோகம் வந்து என்ன பண்ணிடும்னாக்கா, இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து செயல் இழக்க செஞ்சிடும். அதாவது எந்த ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபீலிங்குமே இருக்காது. அதே போல தான் இந்த பாவம் வந்தவங்க வந்து எப்படி இருப்பாங்கனாக்கா, அவங்களுக்கு வந்து இந்த மாரல், பிசிக்கல், மென்டல், எமோஷனல் அண்ட் சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது அப்படின்ட்டு, இல்ல அதெல்லாம் வந்து இழந்திருப்பாங்கன்ட்டு நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம இந்த பாவத்துல அதிகமான ஒரு பாவத்துல ஈடுபட்டிருக்கிற மனுஷனுக்கு வந்து, அந்த ஒரு குற்ற உணர்வு எண்ணக்கூடிய ஒரு விஷயமே வந்து காணப்படாது. மற்றும் அவருடைய அந்த ஒரு மனசாட்சியும் வந்து, இது சரி, இது தவறுன்னு வந்து அது பிரிச்சு சொல்றதுக்கான ஒரு விஷயமும் இருக்காது அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். இதோடைய விளைவெல்லாம் எதன் மூலமா வந்ததுனாக்கா, பாவத்தின் நிமித்தமா வந்தது அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். இந்த பாவமானது, இல்ல இந்த ஒரு உணர்வு இழக்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் யாரின் மூலமா வந்துச்சுனாக்கா, சாத்தான். அதாவது இந்த பிரபஞ்சத்தின் தேவனா இருக்கக்கூடிய சாத்தானின் மூலமா தான் இந்த ஒரு விஷயங்கள் வந்து மனுஷனுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இத நம்ம வாசிக்கலாங்க பிரதர். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4ஆம் வசனம். The God of this age has blinded the minds of unbelievers so that they cannot see the light of the gospel that displays the glory of Christ, who is the image of God. ஆ அதாவது இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்ன பண்றாருனாக்கா, அவ்விசுவாசிகளுடைய மனக்கண்கள வந்து குருடாக்கிட்டாராம். அதனால தே கிறிஸ்துவினுடைய அந்த மகிமையான அந்த ஒரு வெளிச்சத்த வந்து என்ன பண்ண முடியாதுனாக்கா, அவங்களால பார்க்க முடியாது அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். இது எதன் மூலமா தான் ஆயிருக்குனாக்கா, அதிகமான ஒரு பாவம். அதாவது அதிகமான பாவத்தின் மூலமா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ இல்ல அவங்களுடைய மனசாட்சிய கூட அவங்க உணர முடியாத ஒரு நிலைமைக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, வந்துடுறாங்க. இதன் நிமித்தமா அவங்களுக்கு கிட்ட பரிசுத்த ஆவி வர்றதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம பார்க்குறோம். அடுத்தது இந்த நாகமானும் வந்து என்ன பண்ணியிருக்காருனாக்கா, இந்த ஒரு இந்த குஷ்டரோகத்தின் மூலமா அவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு. ஆனா, இந்த நாகமான் வந்து இந்த குஷ்டரோகத்துல இருந்து அவர் என்ன பண்ணப்பட்டிருக்காருனாக்கா, குணமாக்கப்பட்டிருக்காரு. அதே போல இந்த ஒரு பாவம் எண்ணக்கூடிய இந்த குஷ்டரோகத்துல இருந்தும் இந்த உலகமானது இல்ல தேவனுடைய ஜனங்கள் வந்து என்ன பண்ணலானாக்கா, அவங்க வந்து குணமாக்கப்படுறதுக்கு சில வழிகள் இருக்கிறத தான் இந்த ஒரு பாடத்துல வந்து காமிக்கிறாரு. அது என்ன வழிகள்னாக்கா, நாகமான் எப்படி அந்த யோர்தான் நதியில 7 தரம் அவர் வந்து அ முழுகி எழுந்திரிச்சாரோ, அதே போல இப்ப இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அதே மாதிரியான ஒரு விஷயத்த வந்து தேவன் வச்சிருக்காரு. அந்த முழுகி எழுந்திரிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து எத காமிக்குதுனாக்கா, 7 படிகள் இல்ல 7 நிலைமை. அதாவது 7 படிகள அவங்க வந்து கடந்து வந்தா தான், இந்த ஒரு பாவத்தின் நிலைமையில இருந்து என்ன பண்ண முடியும்? அவங்களால விடுதலை பெற முடியும் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். இந்த 7 படிகள் அப்படின்னு சொல்லும்போது, அது வந்து ஒரு ப்ராசஸ்ஸு. அது வந்து என்ன பண்ணும்னாக்கா, அது வந்து சில டைம் வந்து எடுக்கும். உடனடியா என்ன பண்ண முடியாதுனாக்கா, அந்த ஒரு பாவத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய அந்த ஒரு ரிசல்ட் நம்மளால எதிர்பார்க்க முடியாது. ஆனா, இந்த 7 படிகளும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கரெக்ட்டா நம்ம செஞ்சு முடிச்சோம்னாக்கா, இந்த ஒரு பாவத்திலிருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து விடுதலை பெறலாம். அதுதான் வந்து இந்த ஒரு பாடத்துல தேவன் வந்து நம்மளுக்கு இந்த பழைய ஏற்பாட்டுல வந்து வச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த உலக ஜனங்கள் எல்லாமே வந்து எப்படி இருக்காங்கனாக்கா,
அதாவது ஆதாமுக்குள்ள பிறந்தவங்க எல்லாருமே வந்து பாவத்தில் தான் இருக்காங்க. அதனால தான் நம்ம வந்து சங்கீதத்துல வாசிக்கிறோம். சாம்ஸ் 51:5. இது வாசிக்கலாங்க பிரதர். சாம்ஸ் 51:5. Behold, I was shapen in iniquity, and in sin did my mother conceive me. அதாவது நான் வந்து பாவத்தில் உருவானேன், என் தாய் என்னை நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா, இந்த ஒரு பாடத்தை நம்ம இந்த ஒரு வசனத்தை நம்ம வந்து பார்க்குறோம். அதனால இந்த பாவமானது என்ன பண்ணுதுனாக்கா, எல்லா மனுக்குலத்தையும் அது வந்து ஆண்டு கொண்டுச்சு அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு பாடமானது இல்ல இந்த 7 படிகள வந்து எந்த ஒரு கண்ணோட்டத்துல நம்ம பார்க்க போறோம்னாக்கா, சபையினுடைய கண்ணோட்டத்துல தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஏன்னா, தேவன் வந்து என்ன பண்ணியிருக்காருனாக்கா, இந்த கிறிஸ்துவின் சபை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாடம் பார்த்தோம் கடந்த வாரத்துல. அந்த ஒரு பாடத்துல தேவன் வந்து எப்படியாப்பட்ட ஒரு அழைப்ப வந்து என்ன பண்ணியிருக்காரு, நம்மளுக்கு வந்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதனால இந்த பெரிதான ஒரு ரட்சிப்புக்கு நம்ம பங்கு பெறணும்னாக்கா, நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இந்த 7 படிகள் நம்ம வந்து கடந்து போறது ரொம்பவே அவசியமா இருக்குன்றத நம்ம பார்க்குறோம். சரி, இந்த ஒரு பாடத்தின் மூலமா நம்ம எத வந்து கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம பார்க்கலாம். ரோமர் 14வது அதிகாரம், 15வது அதிகாரம் 4ஆம் வசனம். For whatsoever things were written aforetime were written for our learning, that we through patience and comfort of the scriptures might have hope. ஆ. அதாவது இங்க வந்து பழைய ஏற்பாட்டில எழுதியிருக்கக்கூடிய எல்லா ஒரு விஷயமும், நம்மளுடைய படிப்பினைக்காக தான் வந்து எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதாவது இன்னும் சில வசனங்கள பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டில நடந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு திருஷ்டாந்தகமாக இருக்கு. நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதனால பழைய ஏற்பாடு வந்து வெறும் நடந்த சம்பவம் கிடையாது. அதிலிருந்து நம்மளுக்கு நிறைய பாடம், எச்சரிக்கையான விஷயங்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த 7 படிகளுக்குள்ள நம்ம வந்து கடந்து போயிடலாம். அதுல வந்து முதலாவது வந்து ஒரு படி இருக்கு. அந்த படிய எடுத்து வச்சா தான் அடுத்து வர 7 படிகளும், அந்த 6 படிகளும் வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்னா, நம்மளால கடந்து போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இந்த முதலாவது படினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, எப்படி அந்த நாகமான் வந்து தான் வந்து ஒரு குஷ்டரோகி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து அத உணர்ந்துட்டாரு. குஷ்டரோகியா இருக்கிறதுனால, அந்த ஒரு நோயில இருந்து அவர் விடுதலை பெறணுன்றதுக்காக நெறைய இடத்துல அவர் என்ன பண்ணியிருக்கலாம்னாக்கா, அவர் போயி அவரு இது எடுத்திருக்கலாம். அதாவது சிகிச்சை வந்து அவர் எடுத்திருக்கலாம். அப்படி எடுத்தும் அவர் என்ன பண்ணி இல்லனாக்கா, அவர் வந்து குணமாகல. ஆனா கடைசியா தீர்க்கதரிசியாகி எலிசா சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த அவரு பின்பற்றதன் மூலமா தான் என்ன ஆகுறாருன்னா, அவர் குணமாகுறாரு. அதேபோல இங்க முதல்ல நம்ப வந்து ஒரு பாவி அப்படின்றத நம்ப உணர்ந்தா தான், என்ன பண்ண முடியும்னாக்கா, நம்ப வந்து இந்த ஒரு பாவத்திலருந்து நம்மளால வந்து விடுதலை பெற முடியும். இப்ப என்கிட்ட பாவமே இல்ல, இல்ல பாவத்தின் உணர்வே என்கிட்ட இல்லன்னா, அப்ப எனக்கு வந்து குணமாவறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்ல. இல்ல குணமாவணும்னு நான் என்ன பண்ண மாட்டேன்னா, இந்த படிகள வந்து நான் எடுக்க மாட்டேன். இந்த 7 படிகளும் நான் வந்து எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இங்க வந்து இந்த 7 படிகளுக்கு இது 7 படிகள் நம்ம பார்க்கும்போது முதல் படியில நம்ம வந்து ஒரு பாவின்றத உணர்ந்து, அந்த பாவத்துல இருந்து யாரின் மூலமா தான் நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும்னாக்கா, தேவன் மேல வைத்திருக்கக்கூடிய விசுவாசம். தேவன் மேல விசுவாசம் வைத்தா தான், இந்த ஒரு பாவத்துல இருந்து என்னால விடுதலை பெற முடியும். ஏன்னா, சொந்தமா என்னால இந்த ஒரு பாவத்துல இருந்து விடுதலை பெற முடியாது. இந்த பாவத்துல இருந்து விடுதலை தரணும்னா, அது தேவனால மாத்திரம் தான் முடியும். ஆனா, வெறும் நம்ம தேவன் மேல மாத்திரம் விசுவாசம் வைக்கிறது இது காமிக்காது. தேவன் மேல விசுவாசம் வைக்கிறது எத காமிக்குதுனாக்கா, அவருடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து குடுத்த அந்த ஒரு ஈடுபலிய விசுவாசிக்கிறதின் மூலமா தான் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம தேவன் மேல விசுவாசம் வைக்கிறோம்ன்றத வந்து நம்ம எடுத்து காமிக்கிறோம். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த முதல் படியானது எத காமிக்குதுன்னா, நம்ம வந்து தேவன்கிட்ட மறுபடியுமாக திரும்புறது. நம்ம வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறோம். நான் வந்து ஒரு பாவி. இந்த பாவத்தெல்லாம் நான் விட்டு நான் வந்து குணமாகணும். அதனால நான் வந்து என்ன பண்றேன்னா, நான் வந்து தேவன்கிட்ட மறுபடியுமா திரும்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறோம். இதுதான் வந்து முதல் படி. இந்த ஒரு படிய குறிச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து வாசிக்கலாம். எபிரியர் 11வது அதிகாரம் 6ஆம் வசனம். But without faith it is impossible to please him, for he that cometh to God must believe that he is, and that he is a rewarder of them that ஆ இங்க வந்து விசுவாசம் இல்லாமல் தேவன என்ன பண்ண முடியாதுனாக்கா, நம்மளால பிரியப்படுத்த முடியாது. அது மட்டும் இல்லாம, அவர யாரெல்லாம் வந்து அ அவர வந்து தேடுறாங்களோ, அவங்களுக்கு வந்து தேவன் என்ன பண்றாருனாக்கா,
அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ரிவார்டை வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம பார்க்குறோம். அதனால தேவனை பிரியப்படுத்தணும்னா நம்ம வந்து தேவன் மேலே விசுவாசம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. இந்த விசுவாசம் வைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் முதல் படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த முதல் படியில் அந்த ஒரு வழியும் ஜீவனும் சத்தியம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து கண்டுபிடிச்சிடுறோம். இந்த ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாங்க பிரதர். யோவான் 14வது அதிகாரம் 6ஆம் வசனம். Jesus saith unto him, I am the way, the truth, and the life. No man cometh unto the Father but by me. இந்த முதல் படியில நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தான் வழியும் ஜீவனும் சத்தியமா இருக்காரு. பிதா கிட்ட நம்ம சேரணும்னாக்கா நம்மளுடைய கர்த்தர் மூலமா தான் நம்ம போகணும்னு கூடிய ஒரு விஷயத்த வந்து இந்த ஒரு படியில வந்து அவங்க கண்டுபிடிச்சுக்கிறாங்க. அடுத்தது யோவான் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாங்க பிரதர். I am the door. By me, if any man enter in, he shall be saved, and shall go in and out and find pasture. அதாவது நம்மளுடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தான் வாசல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்னா நம்ம வந்து இங்க வந்து வாசிக்கிறோம். இந்த ஒரு விஷயத்தை தான் இந்த முதல் படியில வந்து என்ன பண்றாங்கனாக்கா ஒரு பாவியா இருக்கக்கூடிய உணர்வை பெற்றவங்க இந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. தேவன் மேல விசுவாசத்தை வச்சு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவோடைய ஈடுபலியை பத்தி அவங்க புரிஞ்சுக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு முதல் படியை வந்து எடுத்து வைக்கிறாங்க. இந்த முதல் படி ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு படி. ஏன்னா ஒரு சரியான ஒரு டைரக்ஷன்ல போறதுக்கான ஒரு முதல் படியை வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு படியை எடுத்து வச்சாதான் நம்மளால அடுத்தது 2வது படிக்கு வந்து போக முடியும். எப்படி அங்க நாகமான் வந்து 2வது முழுகுதுல வந்து அவர் எடுத்தாரோ அதே போல இந்த ஒரு இடத்துல என்ன ஆகுதுனாக்கா அதாவது தேவன் யாருன்னு தெரியுது. இப்ப தேவனை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கனாக்கா பைபிள் எடுத்து படிப்பாங்க. அவங்களுக்கு சத்தியம் அதிகமா தெரியலனாலும் பைபிள்ல என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுல இருக்கக்கூடிய வசனத்தை வந்து அவங்க படிக்கிறதுக்கு சில நேரத்தை வந்து அவங்க ஒதுக்குறவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இதை வாசிக்கலாங்க பிரதர். 1 பேதுரு 2வது அதிகாரம் 2ஆம் வசனம். As newborn babes, desire the sincere milk of the word, that ye may grow thereby. அதாவது இந்த கலகம் இல்லாத இந்த ஞானப்பால்ல குடிக்கணும். அதாவது தேவனுடைய சத்திய வசனத்தை அவங்க வந்து படிச்சு புரிஞ்சுக்கணும்னு கூடிய புதிதாய் பிறந்த குழந்தை போல அவங்க என்ன பண்றாங்கனாக்கா அவங்க வந்து அந்த ஒரு பைபிளை எடுத்து அவங்க படிக்கிறாங்க. இதை படிக்கிறதன் மூலமா என்ன ஆயிடுதுனாக்கா அவங்களுக்கு வந்து அதிகமா பைபிள் படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க வந்துடுது. அது மட்டும் இல்லாம சத்தியத்தின் மேல அந்த ஒரு தாகம் வந்து அவங்களுக்கு அதிகரிக்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இதை இவங்க வந்து நாளுக்கு நாள் இவங்க வந்து தினமும் இதை வந்து படிக்கிறதன் மூலமா ஒரு அளவுக்கு சத்தியத்தின் மூலமா இவங்க வந்து சொஸ்தமாகறத இல்ல இது கழுவப்படுறத வந்து நம்ம பார்க்கலாம். இததான் வந்து நம்ம எதுல பார்க்கிறோம்னாக்கா எபேசியர் 5வது அதிகாரம் 26ஆம் வசனம். That he might sanctify and cleanse it with the washing of the water by the word. அதாவது சத்தியமாகிய தேவனுடைய வசனத்தின் மூலமா என்ன பண்றாங்கனாக்கா அவங்க வந்து சுத்தமாக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த 2வது படியில பைபிளை படிக்கணுன்ற அந்த ஒரு ஆர்வம் வந்து அவங்களுக்கு அதிகரிக்குது. அதன் மூலமா அந்த வசனங்களை வந்து அவங்க எடுத்து படிக்கிறாங்க. அந்த வசனத்தை எடுத்து படிக்கிறதன் மூலமா அவங்களுக்கு என்ன ஆகுதுனாக்கா சில கழுவுதல் வந்து ஏற்படுது. அதாவது அவங்க வந்து சுத்தமாக்கப்படுறத வந்து நம்ம பார்க்குறோம். ஏன்னா பைபிளை படிக்க படிக்க அது என்ன பண்ணுனாக்கா நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு தவறை வந்து அது வந்து எடுத்து காமிக்கும். அதுதான் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு 2வது படியில வந்து ஆகுது. இதேதான் நம்மளுடைய கர்த்தர் வந்து யோவான் 17வது அதிகாரம் 17வது வசனத்துல வந்து சொல்றாரு. இதை நம்ம வாசிக்கலாம் பிரதர். Sanctify them in truth. Your word is truth. அதாவது உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது இந்த வசனத்தை படிக்க படிக்க அவங்களுக்கு என்ன ஆகுதுனாக்கா ஒரு அளவுக்கு அவங்க வந்து சுத்தமாகிறது இல்ல அவங்களுடைய பாவங்கள் வந்து எடுத்து காமிக்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம். இப்ப தேவனுடைய வார்த்தையை படிச்சு அதன் மூலமா இவங்களுக்கு வந்து ஒரு விஷயமானது நடக்குது. அதாவது இவங்க மேல வந்து சில கரைகள் இருக்கிறத வந்து அவங்க உணர்றாங்க. உணர்ந்துட்டு என்ன பண்றாங்கன்னா இதுல இருந்து வெளியே வரணும் இல்ல மனம் திரும்பணும் என்னக்கூடிய ஒரு உணர்வுக்கு அவங்கள வந்து என்ன பண்ணுதுன்னா அது வந்து வழிவகுக்குது. அதாவது முதல் படியில என்ன பண்ணோம்னா அவங்க வந்து ஒரு பாவின்றத வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து உணர்றாங்க. 2வது படியில பைபிள் வசனத்தை படிக்கக்கூடிய அந்த ஒரு தாகமானது அவங்களுக்கு வந்து ஏற்படுது. அதன் மூலமா அவங்க அனுதினமும் வந்து என்ன பண்றாங்கன்னா பைபிள் எடுத்து அவங்க படிக்கிறதன் மூலமா அவங்களுடைய குறைகள் அவங்களுடைய பாவங்கள் வந்து பைபிள் வந்து எடுத்து காமிக்கிறதன் மூலமா இவங்க வந்து மனம் திரும்பி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து வாழணுன்ற ஒரு டிசிஷனுக்கு வந்து வராங்க. இந்த ஒரு டிசிஷன் ஆனது என்ன பண்ணுதுனாக்கா இந்த ஒரு படியானது
அடுத்து 3வது படிக்கு வந்து அது வந்து வழி வகுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அந்த 3வது படியில வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய மனசு வந்து குத்தப்படுது. அதாவது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஒரு தவறான குணங்கள பைபிள் வந்து என்ன பண்ணுதுன்னா, அது வந்து எடுத்து காமிக்குது. அது மட்டும் இல்லாம, இந்த ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஆ அவங்களுடைய பாவத்த, அதாவது அவங்க மாம்சத்தின் பாவத்த வந்து என்ன பண்றாங்கனாக்கா, அத வந்து அதுலருந்து விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சில முயற்சிகள வந்து எடுக்குறாங்க. அதுதான் நம்ம பார்க்குறோம். இது யோவான் 16வது அதிகாரம் 8ஆம் வசனம். And when படிக்கலாமா he ப்ரோ? has come, he will convict the world of sin and of righteousness and of judgment. ஓகே. வென் ஹி கம்ஸ், அதாவது இங்க வந்து பரிசுத்தாவிய குறிச்சு என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. பரிசுத்தாவி வரும்போது என்ன ஆகும்னாக்கா, அந்த ஒரு குற்றத்தின் உணர்வ வந்து அது வந்து எடுத்து காமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சொல்றாங்க. இந்த ஒரு விஷயமானது தான் என்ன ஆகுதுனாக்கா, இங்க இந்த 3வது படியில வந்து நடக்குது. இந்த ஒரு 3வது படியில வந்து என்ன பண்றாருனாக்கா, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பாவத்த வந்து அவர் முழுசா வந்து அத விடணும். அவருக்கு தெரிஞ்ச எல்லா பாவத்தையும் வந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இது பண்றாரு. இங்க வந்து அவருக்கு சிலத வந்து நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது நான் அ முன்னாடிலாம் நான் எப்படி இருந்தேன்னாக்கா, எனக்கு வந்து புகைப்பிடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஆனா, இப்ப பைபிள் படிக்க படிக்க என்ன ஆயிடுச்சுனாக்கா, இந்த ஒரு விஷயம் எல்லாமே வந்து தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியமா இருக்கு அப்படின்றத நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அதனால இது புரிஞ்சதின் மூலமா நான் என்ன பண்ணிட்டேன்னாக்கா, இந்த ஒரு பழக்கத்தையே நான் வந்து அடியோட நான் விட்டுட்டேன். அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த 3வது படியில இருக்கிறவங்க, அவங்களுக்கு இருந்த இந்த ஒரு தவறான ஒரு பழக்கவழக்கங்கள என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்க வந்து விட்டுடுவாங்க. இன்னும் சிலர் வந்து என்ன சொல்றது வாய்ப்பு இருக்குன்னா, எனக்கு வந்து அதிகமான குடிப்பழக்கம் இருந்துச்சு. அதாவது இந்த ஒரு மதுபானம் குடிக்கிற அந்த ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஆனா பைபிள் படிக்க படிக்க எனக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா, இந்த ஒரு காரியமானது ரொம்ப தவறான ஒரு விஷயம்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நான் வந்து இப்ப குடிக்கிறதே இல்லங்க பிரதர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் வந்து எப்படி இருப்பாங்கனாக்கா, அவங்க வந்து அ இந்த சினிமா பார்க்கக்கூடிய அந்த ஒரு பழக்கம் இருக்கும். அதாவது தியேட்டர்ல போயி எந்த படமா இருந்தாலும், அத முன்னாடியே போய் இவங்க பார்க்கக்கூடிய ஒரு ஜனமா இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி உலகத்தார் போல தியேட்டருக்கு போயி, அதாவது இந்த ஒரு சினிமாவ பார்க்குறது வந்து தேவனுக்கு அது பிரியப்படுத்துறது இல்ல அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்த தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, சொல்றத வந்து நம்ம கேட்டுருக்கலாம். இந்த மாதிரி எனக்கு முன்னாடிலாம் நான் வந்து நெறையா வந்து சினிமா பார்ப்பேன். ஆனா இப்ப வந்து என்னவோ தெரியல, எனக்கு சினிமா பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்லாம் இல்ல அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனா பைபிள்லாம் நான் வந்து தினைக்கும் நான் எடுத்து படிப்பேன். பைபிள்ல இந்த இந்த ஒரு விஷயம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சொல்றத வந்து நம்ம வந்து கேட்டுருப்போம். அது மட்டும் இல்லாம சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவங்க பேசும்போதே ரொம்ப தகாத வார்த்தைகள் தான் பேசுவாங்க. ரொம்ப அ ரொம்ப மத்தவங்களுடைய மனச காயப்படுத்துற மாதிரி கெட்ட வார்த்தைகள் இந்த மாதிரி தான் அவங்க வந்து பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரியான ஜனங்கள் கூட வந்து அவங்க பாவின்றத உணர்ந்து, பைபிள படிக்கிறதின் மூலமா அவங்களுக்கு ஏற்பட்ட உணர்வு, இதன் மூலமா என்ன ஆகுறாங்கனாக்கா, இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து அவங்க விட்டுறத வந்து நம்ம பார்க்குறோம். பேசும்போது ரொம்ப நல்லா பேசுவாங்க. சரியான வார்த்தைகள பயன்படுத்துவாங்க. மத்தவங்கள யாரையுமே வந்து காயப்படுத்தக்கூடாதுன்ற ஒரு உணர்வுல வந்து என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா, இவங்க வந்து வந்திருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து இங்க பார்க்கலாம். இந்த மாரி நெறைய சாட்சிகள வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, நம்ம கேட்டிருப்போம். அதாவது எனக்கு இருந்த தவறான பழக்கவழக்கங்கள் நான் என்ன பண்ணிட்டேன்னாக்கா, நான் வந்து எல்லாத்தையுமே வந்து விட்டுட்டேன். நான் இப்ப வந்து ஒரு நல்ல ஒரு ஜீவன வந்து ஜீவிக்கணும். பைபிள் படி நான் வந்து வாழணுன்ட்டு ஆசைப்படுறேன். அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து இவங்க வந்து வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இங்க வந்து என்ன பண்றாங்கனாக்கா, அவங்களுடைய சொந்த விஷயத்துல சில தவறான பழக்கவழக்கங்கள், பாவங்கள வந்து அவங்க வந்து பலி செலுத்துறத, இல்ல விட்டுக் குடுக்குறத நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு நிலைமைய குறிச்சு சொல்லும்போது, இது எப்படியாப்பட்ட ஒரு நிலைமைனாக்கா, இது வந்து தேவனுக்கும், நீதிக்கும் உண்டான ஒரு பார்ஷியல் கான்செக்ரேஷன். அதாவது ஒரு பாதி கான்செக்ரேஷன் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஏன்னா, இவங்களுக்கு இருந்த பழக்கவழக்கங்கள என்ன பண்ணிட்டாங்க, தவறான பழக்கவழக்கங்கள இவங்க விட்டுக் குடுத்துட்டாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு விஷயம் தான் வந்து 3வது படியில வந்து நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது நாகமானக வந்து 4வது தடவையும் வந்து அவர் மொழி எழுதியிருக்கிறாரு. அதேபோல இங்க 4வது ஒரு படியும் இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். இந்த 4வது படி சொல்லும்போது அது என்னன்னாக்கா, 3வது படி வந்து பார்த்தோம். அது வந்து ஒரு பார்ஷியல் கான்செக்ரேஷன். அதாவது ஒரு பாதி ஒரு அர்ப்பணிச்ச ஒரு நிலைமை. ஆனா, இந்த 4வது படியில தான் முழுசா வந்து தங்கள வந்து ஒப்புக் கொடுக்கணும். தேவனுக்கு எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஒரு விஷயத்தையும் ஒப்புக் கொடுக்கணுன்ற ஒரு மனநிலைமைக்கே வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு படியில தான் என்ன ஆகுதுனாக்கா, தேவனுடைய ஆழமான சத்தியங்களும், ரகசியங்களும் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நிலைமைக்கு வந்து இவங்க வராங்க.
அது மட்டும் அது அந்த ஒரு ஆழமான சத்தியத்தை புரிஞ்சுக்கிறதின் மூலமா இவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தெரியப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 29வது வசனம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 29வது வசனம். For unto you it is given in the behalf of Christ not only to believe on him, but also to suffer for his sake. ஆ இங்க வந்து இந்த சத்தியத்தை அதிகமா படிக்கிறதன் மூலமா ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு தெரிய வந்துருது. அதாவது நான் வந்து வெறும் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமே நான் வந்து என்ன பண்ணப்படலைன்னா நான் வந்து அழைக்கப்படல. பதிலாக இயேசு கிறிஸ்துவோட கூட சேர்ந்து நானும் பாடுபடுறதுக்காக நான் வந்து அழைக்கப்பட்டிருக்கேன்னக்கூடிய ஒரு விஷயத்த வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்கனாக்கா, அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவோடைய அடிச்சுவடுகளை பின்பற்றணும். நான் என்ன பண்ண போறேன்னா, நான் இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அதே போல நான் வந்து வாழப் போறேன். நான் வந்து ஒரு இயேசு கிறிஸ்துவாகவே இந்த பூமியில வந்து நான் வாழப் போறேன் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு வந்து தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து வந்துடுறாங்கன்ட்டு நம்ம பார்க்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 21ஆம் வசனம். For even hereunto were ye called, because Christ also suffered for us, leaving us an example, that ye should follow his steps. அதாவது இயேசு கிறிஸ்துவோடைய அடிச்சுவடுகளை பின்பற்றணும்னு கூடிய ஒரு மனநிலைமைக்கு வந்துடுறத நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த போதனைகளுடைய சில ஆழத்தை வந்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க. மத்தேயு 16வது அதிகாரம் 24ஆம் வசனம். Then said Jesus unto his disciples, If any man will come after me, let him deny himself and take up his cross and follow me. இங்க வந்து முன்னாடி நம்ம பார்த்தோம் 3வது படியில அவங்களுடைய கெட்ட பழக்க வழக்கங்கள் தான் வந்து அவங்க விட்டாங்க. ஆனா இந்த 4வது படியில வரும்போது அவங்களுக்கு நீதியாய் காணப்படக்கூடிய விஷயத்தையும் வந்து அவங்க என்ன பண்றாங்கனாக்கா, அவங்க வந்து தியாகம் பண்றதுக்கு முன் வந்துடுறாங்க. எப்படி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு உரிய அதாவது நீதியான விஷயத்த கூட என்ன பண்றாருனாக்கா, நீதியாய் அனுபவிக்கக்கூடிய விஷயத்த கூட இயேசு கிறிஸ்து வந்து அதை தியாகம் பண்றாரு. அதே போல இயேசு கிறிஸ்து போலவே இவங்களும் வந்து தியாகம் பண்ணணும். அதாவது தங்களை வந்து சுயத்தை வெறுத்து இயேசு கிறிஸ்துவோடைய சிலுவை எடுத்துட்டு பின்பற்றதுக்கு இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வந்து இன்னொரு உணர்வும் வந்துருது. தேவனுடைய சித்தத்தை என்ன பண்ணணும்னா, அவங்க வந்து நிறைவேற்றணும். அதாவது நான் வந்து தேவனுடைய சித்தத்தை நான் வந்து நிறைவேற்றணுன்ட்டு, தேவனுடைய சித்தம்னா என்னன்னு சொல்லிட்டு அதிகமா வந்து அவங்க கண்டுபிடிக்கிறத நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இங்க வந்து நீதியா இருக்கக்கூடிய விஷயத்த பலி செலுத்துறது அப்படின்னு சொல்லும்போது, இங்க கெட்ட பழக்க வழக்கங்கள நம்ம வந்து பலி செலுத்துறது வராது. அதுக்கு பதிலா இங்க நம்மளுடைய தாளந்து, நம்மளுடைய பணம், நம்மளுடைய நேரம், நம்மளுடைய ஹெல்த்து, நம்மளுடைய ஃபேமிலில இருக்கக்கூடிய சந்தோஷங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிட்டோம்னாக்கா, தேவனுடைய ஊழியத்துக்காகவும், தேவனுடைய சத்தியத்துக்காகவும் இத வந்து நம்ம தியாகம் பண்றத நம்ம பார்க்கலாம். அதாவது தேவனுடைய காரியத்துல ஈடுபடும்போது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம கிட்ட இருந்து போகும். அதாவது நம்ம காசு செலவு பண்ற விஷயமா இருக்கும். இல்ல நம்மளுடைய டைம வந்து அதிகமா தேவனுடைய ஊழியத்துல தர்றது இருக்கும். அதுக்கப்புறமா தேவனுடைய வார்த்தைய படிக்கிறது, நம்மளுடைய ஹெல்த் அதாவது நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் வந்து என்ன பண்ணலாம்னா பாதிக்கப்படலாம். இந்த மாதிரி நம்ம சந்தோஷமா நம்மளுடைய ஃபேமிலியில நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இந்த ஒரு விஷயத்த கூட என்ன பண்றதா இருக்கும்னா, நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்றதா இருக்கும். இந்த ஒரு விஷயத்தெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கனாக்கா, இந்த ஒரு 4வது படியில அவங்க வந்து முன் வந்துடுறாங்க. இந்த மாதிரி 4வது படிக்கு வந்து தங்கள வந்து தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்து தியாகம் பண்றவங்களுக்கு தேவன் வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்றாரு. அத நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 50வது அதிகாரம் 5வது வசனம். Gather my saints unto me, those that have made a covenant with me by sacrifice. இங்க வந்து தேவன் என்ன சொல்றாருனாக்கா, பலியினால் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் அப்படின்ட்டு சொல்றாரு. அதாவது இவங்க என்ன பண்றாங்கனாக்கா, பலி செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கிட்ட இவங்க வந்து உடன்படிக்கை பண்றத வந்து நம்ம பார்க்கிறோம். இவங்கள தான் தேவன் என்ன சொல்றாருனாக்கா, என்னுடைய பரிசுத்த வான்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வசனத்துல வந்து சொல்றாரு. இதே மாதிரியான ஒரு படி தான் இந்த ஒரு 4வது படிய நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு வந்து எடுத்து காமிச்சிருக்காரு. அதாவது தேவனுடைய சித்தத்துக்கு முழுவதும் நம்மளை ஒப்பு கொடுத்து நம்மள வந்து தியாகம் செய்யறது. அதுதான் வந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு படியில தான் என்ன பண்றாங்கனாக்கா, அடையாளமாக அவங்க எடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு முடிவ ஞானஸ்தானத்தின் மூலமா அவங்க வந்து அடையாளப்படுத்தி காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து இந்த ஒரு அவர் முழுசா வந்து தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு ஒப்பு கொடுக்க வரும்போது அவரோட மனசுல வந்து சில விஷயங்கள் இருந்துச்சு.
அதை வந்து என்ன பண்றாங்கனாக்கா இங்க வந்து சொல்றாங்க. அதாவது வசனத்துல வந்து சொல்றாங்க. எபிரியர் 10வது அதிகாரம் 7ஆம் வசனம். Then said I, Lo, I come. In the volume of the book it is written to me to do. ஆ இங்க வந்து இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய வருகிறேன் தேவனே. என்னை குறித்து உம்முடைய இந்த புத்தகத்துல என்ன பண்ணப்பட்டிருக்குனாக்கா, எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருனாக்கா, தேவனுடைய சித்தத்தை செய்யணும்னு சொல்லிட்டு அவர் வந்து முன்னாடி வராரு. அதே போல தான் இந்த 4வது படி, இந்த 4வது முழுக்குல இருக்கிறவங்க வந்து என்ன பண்றாங்கனாக்கா, தேவனுடைய சித்தத்தை செய்யணுன்ட்டு தங்கள முழுவதுமா வந்து ஒப்பு கொடுக்குறாங்க. எப்படின்னாக்கா, நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பண்ணாரோ, அதே போல ஞானஸ்தானத்தின் மூலமா அந்த ஒரு அடையாளத்த வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம அங்க காமிக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம, இந்த 4வது படியில தான் என்ன ஆகுதுனாக்கா, நம்மளுடைய மனமே வந்து புதிதாகறத வந்து நம்ம பார்க்கிறோம். நம்ப முன்னாடி வந்து நம்மளுடைய சொந்த சித்தத்த வந்து நம்ம செஞ்சுட்டு இருப்போம். ஆனா, இப்ப வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து தியாகம் பண்ணிட்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய அடிச்சுவடுகள நம்ம வந்து பின்பற்றதுக்கு நம்ம போயிடுவோம். அது மட்டும் இல்லாம, தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அனுதினமும் நம்ம தேவனுடைய சத்தியத்த படிச்சு, தேவனுடைய சித்தத்த தெரிஞ்சுக்கொண்டு அதுலருந்து நம்ம என்ன பண்றோம்னாக்கா, தேவனுடைய சித்தத்த வந்து நம்ம செய்றோம். அது மட்டும் இல்லாம, இந்த ஒரு 4வது படிய குறிச்சு நம்ம சுருக்கமா சொல்லணும்னா, இது வந்து த கிராஸ். அதாவது இந்த ஒரு சிலுவையினுடைய ஒரு நிலைமை. அதாவது இயேசு கிறிஸ்து எப்படி பலி கொடுத்தாரோ, அதே போல ஒரு நிலைமை தான் வந்து இந்த படி தான் வந்து இந்த 4வது படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா சீஷர்கள் இங்க வந்து சீஷர்களாவே ஆயிடுறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட கூட அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அவரோட அடிச்சுவடுகள பின்பற்றதுக்கு தங்கள வெறுத்து சிலுவைய எடுத்துட்டு போறத வந்து நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல தான் என்ன ஆகுதுனாக்கா, நம்மளுடைய எல்லா ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம தியாகம் பண்றத நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம, இத வந்து நம்ம என்னான்னு பார்த்தோம்னாக்கா, இது வந்து அதாவது தண்ணீர்னால ஞானஸ்தானம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தின் மூலமா நம்ம வந்து அடையாளப்படுத்தி காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இந்த ஒரு ஞானஸ்தானத்த குறிச்சே நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா, டீட்டெயிலா வந்து வரக்கூடிய காலங்கள்ல நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஒரு ஞானஸ்தானம் அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து பார்க்க போறோம். ஆ அடுத்ததாக இந்த ஒரு 4வது படிய எடுத்து வச்ச உடனே என்ன ஆகுதுனாக்கா, நம்ம வந்து 5வது படிய வந்து நம்ம செய்யறதுக்கு ஒரு வழி வகுக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். இந்த 5வது படி நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுதுனாக்கா, 4வது படியில ஃபுல் டிசிஷன் தான் அது. நம்ப எந்த ஒரு கிரியையுமே செய்யல. அங்க கிரியை செய்றோம் எதுனாக்கா, அடையாளத்தின் மூலமா நம்ம வந்து செய்திருக்கக்கூடிய அந்த ஒரு பொருத்தனைய நம்ம வந்து தண்ணீர் ஞானஸ்தானத்தின் மூலமா நம்ம காமிக்கிறோம். அது வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய மனசுல ஏற்பட்ட ஒரு விஷயத்த நம்ம எடுத்து காமிக்கிறோம். ஆனா, இந்த 5வது ஒரு படியில, அதாவது இந்த ஒரு 5வது ஒரு முழுக்குல என்ன ஆகுதுனாக்கா, அங்க செய்து கொண்ட அந்த ஒரு உடன்படிக்கை, அவங்க குடுத்த அந்த ஒரு வாக்குறுதிகள, நம்ம வந்து நடைமுறையில செய்யறது தான் வந்து இந்த 5வது வந்து ஒரு படியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா, நம்ம கான்சக்ரேஷன்ல நெறைய விஷயங்கள என்ன பண்றோம்னாக்கா, நம்ம வந்து சொன்னோம். அதாவது தேவனுடைய சித்தத்த செய்ய வர நம்ப, எல்லா ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து தியாகம் பண்றோம். நம்மளுடைய சுயத்த வெறுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கூட நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா, சிலுவைய எடுத்துட்டு நம்ம வந்து போக போறோம் அப்படின்ட்டு சொன்னோம். அந்த சொன்ன விஷயத்த நம்மளுடைய வாழ்க்கையில அனுதினமும் நம்ம வந்து செய்யறத தான் இந்த ஒரு 5வது படிய வந்து காமிக்குது. இத நம்ம வசனத்துல வாசிக்கலாம். சங்கீதம் 116 14வது வசனம். சாம்ஸ் 116:14. I will pay my vows unto the Lord now in the presence of all his people. அதாவது கர்த்தருடைய ஜனங்களுக்கு முன்பதாக நான் செய்து கொண்ட பொருத்தனை என்ன பண்ணுவேன்னாக்கா, நான் வந்து நிறைவேத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சங்கீதக்காரன் வந்து சொல்றத நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு விஷயத்த தான் அனுதினமும் நம்ம செய்து கொண்ட பொருத்தனைய நம்ம நிறைவேத்துறத தான் இந்த ஒரு 5வது படியில என்ன பண்ணுதுனாக்கா, இங்க வந்து காமிக்கிறதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு 5வது படியில என்ன ஆகுதுனாக்கா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய சாயல் வந்து நம்மளுக்குள்ள வளர்றத நம்ம பார்க்கலாம். அதாவது டெவலப்மெண்ட் இன் த இமேஜ் ஆஃப் த சன். அதாவது இயேசு கிறிஸ்துவோடைய அந்த ஒரு சாயல்ல நம்ம வளர்ற ஒரு ப்ராசஸ வந்து இங்க பார்க்குவோம். இந்த ஒரு டெவலப்மெண்ட் ப்ராசஸ்ல நம்ம இருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யும்போது தான் வந்து, நம்ம செஞ்ச அந்த ஒரு உடன்படிக்கைக்கு நம்ம நேர்த்தியா வாழும்போது தான், நம்மளுக்கு என்ன ஆகுதுனாக்கா, நம்மளுக்கு வந்து ஒரு பெயர் இருக்கு. அதாவது நம்ம வெறும் விசுவாசிகள் மாத்திரம் இல்ல, நம்மளுக்கு வந்து புதிய சிருஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரும் வந்து என்ன பண்ணப்படுதுனாக்கா, நம்மளுக்கு வந்து குடுக்கப்படுது. அத நம்ம வாசிக்கலாங்க பிரதர். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம்.
Therefore, if any man be in Christ, he is a new creature. All things are passed away. Behold, all things are become new. ஆம். இங்க வந்து என்ன ஆகுதுனாக்கா, பழைய விஷயங்கள் எல்லாமே வந்து போயிடுது. இங்க எல்லாமே வந்து புதிதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள யாரெல்லாம் வந்து இருக்காங்களோ, அவங்கலாம் வந்து புதிய சிருஷ்டிகளா இருக்கிறாங்க. பழைய விஷயங்கள் அகன்று போய் எல்லாம் புதிதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு புதிய சிருஷ்டின்னு சொல்லும்போது, செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு நம்ம நேர்த்தியாய் வாழும்போது தான், நம்மளுடைய பழைய காரியங்கள் எல்லாமே வந்து நம்மள விட்டு போயி, ஒரு புதிய விஷயம், ஒரு புதிய சிந்தை, ஒரு புதிய ஒரு நடைமுறை, புதிய தேவனுடைய சித்தத்த செய்யக்கூடிய உணர்வு. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுனாக்கா, நாளுக்கு நாள் வந்து வளர்றத வந்து நம்ம பார்க்குறோம். நம்ம ஸ்டார்ட்டிங்ல இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறத பார்க்கிலும், விசுவாசிக்கும்போது இருந்த நிலைமைய பார்க்கிலும், இது வந்து ஒரு மேலான ஒரு நிலைமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, நம்ம வந்து பார்க்குறோம். ஏன்னா, செய்து கொண்ட பொருத்தனையை நம்ம நிறைவேத்துறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆ இதே தான் வந்து அடுத்த வர வசனத்திலயும் இருக்கு. கலாத்தியர் 6வது அதிகாரம் 15வது வசனம். For in Christ Jesus neither circumcision, a Jew, availeth anything, nor uncircumcision, a Gentile, but a new creature. ஆ இங்க வந்து விருத்த சேதனம் செய்தவங்களும் கணக்குல வரமாட்டாங்க. விருத்த சேதனம் செய்யாதவங்களும் வந்து கணக்குல வரமாட்டாங்க. ஆனா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள யாரெல்லாம் வந்து புதிய சிருஷ்டிகளா இருக்கிறாங்களோ, அதுதான் வந்து முக்கியமான ஒரு காரியம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க அப்போஸ்தலன் வந்து இங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம். அதனால நம்ம செய்து கொண்ட உடன்படிக்கை நம்ம நேர்த்தியா வாழ்றது தான் வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்குனாக்கா, இந்த அடுத்த ஒரு படிக்கு வந்து நம்மள கொண்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆ அது மட்டும் இல்லாம, நம்ம நாளுக்கு நாள் வந்து தேவனுடைய காரியத்த படிக்கிறதன் மூலமா என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு நம்ம வந்து வளர்றத நம்மளால பார்க்க முடியும். இத நம்ம வாசிக்கலாங்க பிரதர். கொலோசியன்ஸ் 3:9 and 10. Colossians 3 9 and 10. Lie not to one another, seeing that ye have put off the old man with his deeds, and have put on the new man, which is renewed in knowledge after the image of him that created him. ஆ அதாவது இங்க வந்து பழைய விஷயமான இந்த ஒரு பொய், ஒருத்தருக்கு ஒருத்தர் பொய் பேசுறது, அப்புறம் பழைய காரியமா இருக்கிற எல்லா ஒரு விஷயத்தையும் எடுத்து போட்டுட்டு, புதிதான மனுஷனாகிய இருக்கக்கூடிய, ஆ அதாவது நம்மள படைத்தவருடைய அந்த ஒரு சாயலுக்கு ஒப்பா இருக்கக்கூடிய அந்த ஒரு அறிவுக்குள்ள நம்ம வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எழுதுறாரு. இங்க வந்து இன்னொரு விஷயமும் வந்து நடக்குது. ஏன்னா, நம்ப ஆரம்பத்துல அதாவது இந்த 4வது படியில எல்லா ஒரு விஷயத்தையும் தேவனுக்காக தியாகம் செய்றேன். தேவனுக்காக ஜீவித்து தேவனுடைய சித்தத்த செய்றேன்ட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா நம்ப இந்த 5வது படியில தான் நம்மளுக்கு வந்து ஒரு போராட்டமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா, நம்ப வந்து இருக்கிறது வந்து ஒரு மாம்ச சரீரம், ஒரு பழைய மனுஷன். ஆனா, நம்மளுக்கு குடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிந்தையானது வந்து எப்படின்னாக்கா, அது வந்து ஒரு புதிய மனுஷனுக்குரிய சிந்தை. அதாவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ போலவே வந்து என்ன பண்ணும்னா, இந்த ஒரு சிந்தை இருக்கும். ஆனா, இந்த சிந்தையிலேயே வந்து என்ன இருக்குன்னா, பழைய மனுஷனுடைய சிந்தையும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த 2த்துக்கும் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு பெரிய வந்து ஒரு போராட்டம் இருக்கு. அதாவது இந்த சரீரமானது பழைய மனுஷன் சொல்லக்கூடிய பழைய சிந்தையுடைய விஷயத்த கேட்டு நடக்கணுமா? இல்ல புதிய மனுஷன் சொல்லக்கூடிய புதிய விஷயத்த கேட்டு நடக்கணுமான்ட்டு ஒரு பெரிய போராட்டம் இருக்கும். அந்த புதிய மனுஷன் சொல்லக்கூடிய விஷயத்த கேட்டு நடக்கிறதுக்கு இந்த இந்த சரீரமானது என்ன பண்ணாதுனாக்கா, அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அது ஒத்துழைச்சு போகாது. இந்த ஒரு பாடிய வந்து கண்ட்ரோல்ல அதாவது புதிய மனுஷன் இல்ல இந்த புதிய சிந்தைக்கான ஒரு கண்ட்ரோல்ல எடுத்துட்டு வரணும்னா, அதுக்கு வந்து நெறைய டைம் வந்து ஆகும். அதாவது அது வந்து சில காலப்பகுதிகள் ஆகும். ஏன்னா, எடுத்த உடனே நம்மளால என்ன பண்ணிட முடியாதுன்னா, நம்ம வந்து கிறிஸ்துவினுடைய அந்த ஒரு பரிபூரணமான அந்த ஒரு சாயலுக்கு நம்மளால வரவே முடியாது. ஆனா இதுலருந்து இந்த பாவத்திலருந்து இந்த ஒரு பழைய மனுஷன்லருந்து நம்ம வந்து விட்டு போகணும்னாக்கா, சில காலப்பகுதிகள் எடுக்கும். அதனால தான் வந்து என்ன பார்க்குறோம்னாக்கா, இங்க இந்த 7 படிகள வந்து குடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம, இந்த ஒரு புதிய சிருஷ்டிய பத்தி என்ன பண்ணலாம்னாக்கா, தேவனுடைய சித்தமா இருந்தா நம்ம வந்து வரக்கூடிய காலங்கள்ல கூட நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஒரு இந்த ஒரு 5வது படியில தான் வந்து என்ன ஆகுதுன்னு கூடனாக்கா, நம்மளுக்கு வந்து அதிகமான ஒரு சோதனையும் நடக்குது. அதாவது கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு வரணும்னாக்கா, சாதாரணமா இந்த ஒரு சரீரமானது, இல்ல இந்த ஒரு மாம்சமானது வந்து ஒத்துழைச்சு போகாது. இந்த ஒரு மாம்சமானது, இல்ல இந்த ஒரு பழைய விஷயங்கள், பழைய காரியங்கள் எல்லாமே வந்து நம்மள விட்டு அகன்று போகணும்னாக்கா, நம்மளுக்கு நெறைய வந்து ஒரு சோதனைகள் வந்து தேவையா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு சோதனைகள் மூலமா தான் என்ன ஆகும்னாக்கா, நம்மளுடைய விசுவாசமும் வந்து பரீட்சிக்கப்படும். நம்மளுடைய விசுவாசம் வந்து டெஸ்ட் பண்ணப்படும். அது மட்டும் இல்லாம, இந்த சோதனையின் மூலமா நம்ம வந்து நாளுக்கு நாள் நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆவறத நம்ப என்ன பண்ண முடியும்னு நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு இங்க என்ன பண்றாங்கனாக்கா,
ஒரு தங்கத்தை எடுத்து நெருப்புல போடும்போது அது என்ன ஆகும்னா, அந்த தங்கத்துல இருக்கக்கூடிய அழுக்கு, கசடு எல்லாமே வந்து அது என்ன ஆயிடும்னா எரிஞ்சு போயிடும். ஆனா தங்கம் வந்து ரொம்ப சுத்தமாயிடும். அதே மாதிரியான ஒரு விஷயத்துக்காக தான் தேவன் என்ன பண்றாருனாக்கா, இந்த ஒரு 5வது படியில அநேக த பாடுகள் வர்றத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த பாடுகள் வரும்போது நம்ம என்ன பண்ண வேண்டாம்னாக்கா, ஏதோ ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க வேண்டாம். இது வந்து நம்மளுடைய விசுவாசத்த சோதிக்கிறதுக்காக தேவன் என்ன பண்றாருனாக்கா, இந்த ஒரு பாடுகள வந்து தராருன்றத நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஒரு வசனத்த நம்ம வாசிக்கலாங்க பிரதர். இது வந்து இதுல இல்ல பிபிடில இல்ல. 1 பீட்டர் சாப்டர் 4 வெர்சஸ் 12. 1 பீட்டர் சாப்டர் 4 வெர்சஸ் 12. Beloved, think it not strange concerning the fairy trial which is to try you, as though some strange thing happened unto you. இங்க வந்து நம்மளுக்கு நடக்கக்கூடிய இந்த ஒரு பாடுகள் வந்து, ஏதோ புதிதாய் நடந்திருக்கக்கூடிய விஷயம்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, இங்க பேதுரு வந்து எழுதுறத நம்ம பார்க்குறோம். ஏன்னாக்கா நம்முடைய விசுவாசமானது சோதிக்கப்பட்டு, அது உத்தமம் என்று அது விளங்கும்போது என்ன ஆகும்னாக்கா, நம்மளுக்கு வந்து அந்த கனம், மகிமை, அழியாமை வந்து குடுக்கறதுக்கு அது வந்து வழிவகுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வரக்கூடிய பாடுகள் தான் வந்து, நம்மள வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய சாயலுக்கு வந்து அது கொண்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். பாடுகளே வந்து நம்மளுக்கு வரலனாக்கா, நம்ம செய்து கொண்ட அந்த ஒரு உடன்படிக்கையை நிறைவேத்துறதுக்கு தவறுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கிறத கூட என்ன பண்றோம்னா, நம்ம அநேக உதாரணங்கள்ல நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு 5வது படியில தான் என்ன ஆகுதுனாக்கா, அ அதாவது ஸ்வீட் அண்ட் பிட்டர் இந்த 2 விஷயத்தையுமே வந்து நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம வந்து நம்மளுடைய சோதனைகள்ல நம்ம வந்து பரீட்சிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு 5வது படியில நம்ம தேவனுடைய திட்டத்த புரிஞ்சுக்கிட்டு, ஒப்பு கொடுத்து நம்ம வந்து அத செய்யறது தான் வந்து இந்த 5வது படியா இருக்கு. இந்த 5வது படி ஏறெடுத்தவங்க வந்து அடுத்தது 6வது படிக்கு அவங்க வந்து கடந்து போறாங்க. இந்த 6வது படி என்னன்னாக்கா, கல்டிவேஷன் ஆஃப் த ஃப்ரூட் ஆஃப் லவ். அதாவது இந்த அன்பு எண்ணக்கூடிய இந்த ஒரு கனிய வந்து அதிக அதிகமா அத வந்து என்ன பண்றாங்கனாக்கா, தங்களுக்குள்ள அத வந்து வளர்த்துக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு பரிபூர்ணமான அன்பு நம்மளுக்குள்ள வளரணும்னா, இந்த ஒரு 6வது படியில தான் அது வந்து என்ன ஆகுதுன்னா, நடக்கிறதா இருக்கு. அ இந்த ஒரு அன்பினுடைய இந்த ஒரு கனிய குறிச்சு பேசும்போது அப்போஸ்தலன் என்ன பண்றாருனாக்கா, கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனத்துல அந்த அன்பின் கனிகள வந்து பேசுறாரு. இத வாசிக்கலாங்க பிரதர். கலாத்தியன்ஸ் சாப்டர் 5 வெர்சஸ் 22. But the fruit of the Spirit is love, joy, peace, long suffering, gentleness, goodness. ஆ. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து என்ன ஆகுதுனாக்கா, நம்மளுக்குள்ள பரிபூரணமா வந்து வளர்ந்து வர்றதுக்கான ஒரு ஸ்டேஜ். இந்த ஒரு விஷயமானது என்ன ஆகுதுனாக்கா, 4வது படியிலேயே இது வந்து தொடங்கிடுது. 4வது படியிலேயே நம்மளுக்கு வந்து அந்த ஒரு சிந்தை வந்துருது. தேவனுடைய சித்தத்த நம்ம செய்யணும் அப்படின்றது. அப்பவே வந்து இது நம்மளுக்குள்ள செயல்ல வருது. ஆனா, இந்த ஒரு 6வது படியில தான் என்ன ஆகுதுன்னா, அது வந்து ஒரு பரிபூரணத்துக்கு வர்றதுக்கு வந்து அதிக வாய்ப்பு வந்து இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு அன்பின் கனிய குறிச்சு நம்ம பார்க்கும்போது, அது ஃபர்ஸ்ட்டு எப்படி இருக்கும்னாக்கா, ஒரு விதைய வந்து இந்த பூமியில போட்டு ஆ மறைச்சு வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த விதை வந்து ஒரேடியா என்ன ஆகாதுன்னா, ஒரு மரமா அது வந்து வளர்ந்து வராது. ஆனா, அது மரமா வளர்ந்து வரணும்னா, அதுக்குன்னே வந்து சில ப்ராசஸ் இருக்கு, சில ஸ்டேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். முதல்ல அது என்ன ஆகும்னா, பூமியில வந்து அது என்ன பண்ணப்படணும்னா, அது வந்து விதைக்கப்படணும். விதைக்கப்பட்டது என்ன ஆகும்னா, கொஞ்ச நாள் விட்டு அது வந்து கொஞ்சமா துளிர் விட்டு முளைச்சு வரும். அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா, அது வந்து வேர் விட்டு, இன்னும் கொஞ்சம் பெருசா வந்து ஒரு செடியாக அது வந்து வளர்ந்து வரும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது வந்து அந்த செடியா இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமைய கடந்து, அது வந்து மரமா அடுத்தது வந்து அது வளர்ந்து வருது. இப்ப மரமா வந்த உடனே நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா, அதோட கனிய வந்து நம்மளால எதிர்பார்க்க முடியாது. அதே போல தான் கிறிஸ்தவனுடைய ஜீவியத்திலும், நம்ம வந்து இம்மீடியட்டா நம்ம வந்து பாப்டிசம் எடுத்த உடனே, நம்மளுக்குள்ள எல்லா அந்த ஆவிக்குரிய கனிகளும் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால என்ன பண்ண கூடாதுனாக்கா, நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடாது. ஆனா, இது வளர்த்துக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. அதுக்கு உண்டான எஃபோர்ட்ட வந்து நம்ம போடும்போது என்ன ஆகும்னாக்கா, ஏற்ற கனிய வந்து அந்த காலத்துல வந்து அது குடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம பார்க்குறோம். அதேபோல இந்த அன்பானது இங்க வந்து ஒரு மரமாக வளர்ந்து வந்துட்ட உடனே, அடுத்தது அது என்ன ஆகும்னாக்கா, அது வந்து பூ விடும். ஆ அதுக்கப்புறமா ஒரு காய் ஆகும். காய் ஆயிட்டு அதுக்கப்புறமா அது அது ஒரு கனியா வந்து வளர்ந்து வர்றத நம்ம பார்க்குறோம்.
இப்ப இந்த விதைக்கே வந்து இவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த விதையில இருந்து அது செடியாகி, மரமாகி, அதுக்கப்புறமா பழம் வரணும்னாக்கா இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு. இத பார்க்கிலும் ஒரு புதிய சிருஷ்டி, அதாவது தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கக்கூடிய இந்த பெரிதான ஒரு அழைப்புல, நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய சாயலுக்கு, அதாவது ஒரு விழுந்து போன ஒரு மனுஷன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய சாயலுக்கு வரணும்னா, கண்டிப்பா அதுக்கே வந்து ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி இருக்கும். அதுக்கே தேவையான சில எஃபர்ட்ஸ வந்து என்ன பண்ணி ஆகணும்னா, நம்ம வந்து போட்டே ஆகணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு 6வது நிலைமையில, இந்த ஒரு 6வது படியில என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு ஆவிக்குரிய கனிகள், இல்ல அந்த அன்பின் கனி வந்து அதிகமா வந்து நம்மளுக்குள்ள வளர்ந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னாக்கா, அந்த ஒரு ஆவியின் கனிகள் எதுன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சோம். அது என்னன்னாக்கா, லவ், ஜாய், பீஸ், பேஷியன்ஸ், ஜென்டில்னஸ், குட்னஸ், ஃபேத். இப்படி போன்ற விஷயங்கள் வந்து என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்குள்ள அதிகமா வளர்ந்து வர்றது தான் இந்த ஒரு 6வது படியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆ அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாம என்ன ஆகுதுனாக்கா, இங்க வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து ஒப்பிட்டு பேசும்போது, இங்க முதல்ல அந்த ஒரு விதையானது வந்து விதைக்கப்பட்டிருக்கு. இந்த விதை வந்து எதுக்கு ஒப்பிடுறாங்கனாக்கா, தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை தான் வந்து என்ன ஆகுதுன்னா, விதையா வந்து நம்மளுக்குள்ள வந்து விதைக்கப்பட்டு இருந்துச்சு, அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்தது அ அந்த ஒரு ரூட் வந்து வரும். அந்த விதைய விதைச்ச உடனே என்ன ஆகும்னா, அது துளிர் விட்டு அது வந்து வேர்கள் வந்து வரும். இந்த வேரானது வந்து எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாங்கனாக்கா, இது வந்து விசுவாசத்துக்கு. இந்த வேரு போல வந்து நம்மளோட விசுவாசம் எப்படி இருக்கணும்னாக்கா, உறுதியா வந்து பிடிச்சுக்கணும். அதுக்கப்புறமா அதில வந்து என்ன ஆகும்னா, ஸ்டெம்ப் அந்த ஒரு தண்டு வந்து வரும். அது வந்து எத காமிக்குதுனாக்கா, கர்த்தருடைய ஊழியத்தில நம்மளயே வந்து ஈடுபடுத்திட்டு, கர்த்தருடைய வேலைகள வந்து செய்யறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது அந்த ஒரு மரமான உடனே அதில என்ன ஆகும்னாக்கா, அதில வந்து பூ வந்து வரும். இந்த பூ வந்து எப்படியாப்பட்டதுனாக்கா, கிறிஸ்துவனுக்கு வரக்கூடிய, இல்ல கிறிஸ்துவுக்கு ஒப்புக்கொடுத்த ஜனங்களுக்கு வரக்கூடிய அனுபவங்கள், கிறிஸ்டியன் எக்ஸ்பீரியன்ஸஸ் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா கடைசியா வந்து என்ன வரும்னா, அந்த மரத்தில வந்து பழம் வரும். இந்த பழமானது தான் என்னன்னாக்கா, தேவனுடைய, கிறிஸ்துவுடைய அன்பு நம்மளுக்குள்ள வந்து வளர்ந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். இந்த ஒரு 6வது நிலைமையில இருக்கிறவங்க ஆ எப்படி இருப்பாங்கனாக்கா, ஆ அவங்க வந்து எல்லா மனுஷருக்குமே வந்து நன்மை செய்யக்கூடிய ஒரு மனநிலைமைக்கு வந்து வந்துருவாங்க. ஆ எல்லா ஜனங்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு மனநிலைமைக்கு வந்துருவாங்க. யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம விசுவாச வீட்டாருக்கு அவங்க வந்து நன்மைய வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். படிக்கலாங்க பிரதர். கலாத்தியர் 6வது அதிகாரம் 10ஆம் வசனம். Let us do good unto all men, especially unto them who are of the household of faith. ஆ இங்க இந்த ஒரு நிலைமைக்கு வந்தவங்க யாருனாக்கா, இந்த 6வது படியில இருக்கக்கூடிய ஜனங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஒப்புக்கொடுத்த ஜனங்கள்ன்ட்டு. இவங்க தான் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இவங்களுக்கு சமயம் கிடைக்கும்போது எல்லா ஜனங்களுக்கும் இவங்க வந்து உதவி செய்வாங்க. விசேஷமா விசுவாச வீட்டாருக்கு இவங்க வந்து ஆ இவங்க வந்து உதவி செய்றவங்களா இருப்பாங்க, நன்மை செய்றவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு நிலைமைக்கு வரணும்னு சொல்லிட்டு தான் இங்க என்ன பண்றாருன்னா, அப்போஸ்தலன் பவுல் வந்து இந்த கலாத்திய சபைக்கு எழுதும்போது, இந்த ஒரு விஷயத்த வந்து குறிச்சு அங்க எழுதுறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது இந்த ஒரு இந்த ஒரு 6வது படியில ஒரு கிறிஸ்டியன் கேரக்டர் வந்து எப்படி இருக்கும்னாக்கா, ரொம்பவே நல்லா வந்து டெவலப் ஆயிருக்கும். அ கிறிஸ்துவோடைய குணலட்சணங்கள் வந்து என்ன பண்ணலாம்னாக்கா, இங்க வந்து பார்க்கலாம். இந்த ஒரு இந்த ஒரு படியில தான் வந்து எப்படி இருப்பாங்கனாக்கா, அவங்க வந்து தீமையை எதிர்த்து அ நீதியான விஷயங்கள வந்து அன்பு செய்றவங்களா இருப்பாங்க. லவ் ஃபார் ரைச்சியஸ்னஸ் அண்ட் ஹேட்ரட் ஃபார் இனிக்விட்டி. அக்கிரமத்த வெறுத்து அவங்க வந்து நீதிய வந்து அன்பு செய்றவங்களா இருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம, பாவத்த வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெறுப்பாங்க. ஆனா பாவிகள வெறுக்க மாட்டாங்க. பாவிகள வந்து அவங்க அன்பு செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம, முக்கியமா இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறவங்க, இல்ல இந்த ஒரு படிய கடந்து வந்திருக்கிறவங்க, இவங்க வந்து தங்களுக்கு உபத்திரவம் ஏற்படுத்தக்கூடிய, இல்ல தங்களுக்கு அ பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய தங்களுடைய எதிரிகளுக்கு கூட இவங்க வந்து என்ன பண்றவங்களா இருப்பாங்கனாக்கா, இவங்க வந்து அன்பு காமிச்சு, இவங்க வந்து ஜெபம் செய்றவங்களா இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரியான ஒரு ஒரு குணலட்சணம் தான் யாருதுனாக்கா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு கேரக்டர் அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு குணலட்சணத்துல தான் என்ன ஆகுறாங்கனாக்கா, இவங்க வந்து வளர்ந்து வராங்க. இப்ப இந்த ஒரு கிறிஸ்துவினுடைய இந்த ஒரு குணலட்சணத்த வளர்ந்தவங்க, இவங்க இதனுடைய அவங்களுடைய ஓட்டம் முடிஞ்சுதானாக்கா, கிடையாது. அடுத்தது 7வது ஒரு படி இருக்கு. இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம்.
ஏன்னா உதாரணத்துக்கு 6வது படியிலேயே கிறிஸ்துவினுடைய குணலட்சணம் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்றாங்கன்னா வளர்த்துக்கிறாங்க. அது மட்டும் போதுமானாக்கா போதாது. தேவன் என்ன பண்றாருனாக்கா, கடைசியா வந்து டெஸ்ட் வந்து ஒண்ணு வைக்கிறாரு. டெஸ்ட்ன்னு சொல்லும்போது, அவங்க வளர்த்துக்கொண்ட அந்த ஒரு கிறிஸ்துவினுடைய குணலட்சணம், இல்ல அந்த அன்பின் கனிகள் எல்லாமே வந்து, அது நிலைச்சு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருனாக்கா, இங்க வந்து பார்க்குறாரு. ஆ அதனால இந்த ஒரு குணலட்சணத்த கிறிஸ்துவின் சாயலுக்கு வளர்ந்து வந்தவங்க, தங்கள அவங்க என்ன பண்ணணும்னாக்கா, அவங்க வந்து கடைசி மட்டும் அவங்க வந்து நிலைச்சு நிக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. இந்த நிலைச்சு நிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து 7வது படி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸ்டாண்ட் ஃபார்ம். எபேசியர் 6வது அதிகாரம் 13வது வசனம். Wherefore take unto you the whole armor of God, that ye may be able to withstand in the evil day, and having done all, to stand. அண்ட் ஹேவிங் டன் ஆல் டு ஸ்டாண்ட் அப்படின்ட்டு சொல்றாரு. அதாவது இங்க 6வது படிய கடந்து 6வது படியில இருக்கிறவங்க இந்த 7வது படிக்கு வரணும்னா, தங்களையும் அவங்க வந்து என்ன பண்ணணும்னா, அந்த சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துட்டு, அவங்க வந்து அந்த தீங்கு நாளுக்கு முன்பதாக அவங்க வந்து எதிர்த்து நிக்கிறதுக்காக அவங்க தங்களையும் வந்து அவங்க ஆயத்தப்படுத்திக்கணும். அது மட்டும் இல்லாம, எந்த ஒரு விஷயமும் வந்தாலும் அவங்க வந்து நிலைச்சு நிக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம, இங்க நம்ம கர்த்தர் சொல்லும்போது, "மரண பரியந்தமும் நிலைத்து நிக்கிறவனே ரட்சிக்கப்படுவான்" அப்படின்ட்டு சொல்றாரு. இது எல்லாமே யாருக்கு தான் வந்து சொல்றாருனாக்கா, யாரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய குணலட்சணத்துல வளர்ந்திருக்காங்களோ, அவங்க விழுந்து போறதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா, எல்லா வரக்கூடிய பாடுகள், கஷ்டங்கள், அப்புறம் வரக்கூடிய ட்ரையல்ஸ் அண்ட் டெம்ப்டேஷன்ல எல்லாத்துல இருந்தும் யாரு வந்து கடைசி மட்டும் நிலைச்சு நிக்கிறாங்களோ, அவங்க தான் வந்து ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்ட்டு சொல்றாரு. இத நம்ம வாசிக்கலாங்க பிரதர். மத்தேயு 24:13. But he that shall endure unto the end, the same be saved. அதாவது மரண பரியந்தம் நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்ட்டு சொல்றாரு. அதே போல ரெவலேஷன் 2:10. Be thou faithful unto death, and I will give thee a crown of life. அதாவது இந்த 7வது படின்றது நம்மளுடைய மரண பரியந்தமும் நம்ம வந்து நிலைச்சு நிக்கணும். அதாவது நம்ம வளர்த்துக்கொண்ட அந்த ஒரு கிறிஸ்துவின் குணலட்சணத்துல நம்மளுடைய மரண பரியந்தமும் நம்ம வந்து நிலைச்சு இருந்தாதான், நம்மளுக்கு வந்து அந்த ஜீவ கிரீடமானது நம்மளுக்கு வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம வந்து பார்க்குறோம். இந்த ஒரு 7வது படியில நம்ம வந்து நிலைச்சு நிக்கணும்னாக்கா, ஒரு கேரக்டர் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. இந்த ஒரு குணலட்சணம், அதாவது இந்த ஒரு கிறிஸ்துவின் குணலட்சணம் மாத்திரம் நம்மளுக்குள்ள இல்லனாக்கா, மத்த எந்த குணலட்சணம் நம்ம வளர்த்திருந்தாலும், அதுல நம்ம வந்து நிலைத்தே இருக்க முடியாது அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். அப்படியாப்பட்ட ஒரு குணலட்சணம் இந்த ஒரு 7வது படியில ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது எதுனாக்கா, இந்த ஒரு பேஷியன்ஸ். அதாவது இந்த ஒரு நீடிய பொறுமை. இது இருந்தா தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னாக்கா, நம்மளால இந்த 7வது படியில நம்ம சக்சஸ்ஃபுல்லா அத நிலைச்சு நிக்க முடியும்னு பார்க்குறோம். இது நம்ம வசனத்திலேயே வாசிக்கலாம். யாக்கோபு 1வது அதிகாரம் 4ஆம் வசனம். Let patience have her perfect work, that ye may be perfect and entire, wanting nothing. ம். இங்க பேஷன்ஸ் வந்து அதோட பெர்ஃபெக்ட் ஒர்க் பண்ணட்டும் அப்படின்ட்டு என்ன பண்றாருன்னா சொல்றாரு. அப்ப இந்த பேஷன்ஸ் நம்மகிட்ட இருக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா, நம்ம வந்து முழுசா அதாவது பரிபூரணமா இருப்போம். நம்மளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது அப்படின்ட்டு சொல்றாரு. லெட் பேஷன்ஸ் ஹேவ் அ பெர்ஃபெக்ட் ஒர்க் தட் ஈ மே பி பெர்ஃபெக்ட் அண்ட் என்டையர் வாண்டிங் நத்திங் அப்படின்னு சொல்லும்போது, இந்த வசனமானது யாருக்கு தான் அதிகமா அது பொருந்தி வரும்னாக்கா, யாரு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினுடைய குணலட்சணத்துல அதிகமா வளர்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்துட்டு நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு அறிவுரை சொல்றதுக்காக தான் இங்க யாக்கோபு வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இதை எழுதியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இங்க வந்து என்ன ஆகுதுனாக்கா, இந்த ஒரு 7 படிகளும் நம்ம வந்து நிலைச்சு நிக்கும்போது, நம்மளுக்கு நெறைய ப்ராசஸ் வந்து ஆகுது. அதாவது எப்படி வந்து ஒரு சிற்பிய வந்து கையாளக்கூடியவர் வந்து என்ன பண்ணுவாருனாக்கா, அத வந்து அநேக ப்ராசஸ்ல வந்து கொண்டு போவாரு. ஒரு கல் எடுப்பாரு. கல் எடுத்து அத வந்து என்ன பண்ணுவாருனாக்கா, அது வந்து செதுக்குவாரு. அதே அந்த கல்லுக்கு வந்து உயிர் இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்னாக்கா, அதுக்கு வந்து வலிக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே போல தான் நம்மளுக்கு நம்மளுடைய பிதாவாகிய தேவன் வந்து நம்மள அப்படியே விட்டுறது கிடையாது. நம்ம எப்ப தேவன்கிட்ட நம்ம முழுதா நம்ம வந்து ஒப்புக் கொடுக்கும்போது, தேவனே வந்து அத நம்மள வந்து என்ன பண்றாருனாக்கா, நம்மள எடுத்து அந்த கல்ல எப்படி அந்த ஒரு சிற்பாளர் வந்து அத செதுக்குறாரோ, அதே போல தேவன் வந்து நம்மளுடைய குணலட்சணங்கள வந்து கிறிஸ்துவின் குணலட்சணத்த போல இருக்கணும்னு சொல்ட்டு நம்மள வந்து செதுக்குறாரு. நம்மள பாலிஷ் பண்ணுவாரு. அது எல்லாமே வந்து என்ன ஆகுதுனாக்கா, நம்மளுக்குள்ள கிறிஸ்துவின் குணலட்சணத்த வந்து அது வளர்க்குது. அதுக்கப்புறமா அந்த ஒரு வழிகள்லாம் வந்து வர்றது வந்து எதுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம்னாக்கா, கிறிஸ்து
கிறிஸ்துவனுக்கு வரக்கூடிய அந்த ஒரு அனுபவங்கள்ன்ட்டு பார்க்குறோம். இந்த ஒரு விஷயம் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப தேவையா இருக்கு அப்படின்ட்டு நம்ம என்ன பண்றோம்னா நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு ப்ராசஸ்க்குள்ள கடந்து போனா தான் அந்த ஒரு கல்லானது வந்து ஒரு நல்ல ஒரு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகுள்ளதா வந்து அது வரும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒரு வஸ்திரமா இருக்கட்டும், ஒரு கல்லானது ஒரு சிலையாக இருக்கட்டும், அது அந்த செதுக்கப்படுதல் அந்த ஒரு ப்ராசஸ் முடிஞ்சா தான் என்ன ஆகும்னா, அது வந்து நல்ல ஒரு பெர்ஃபெக்ஷனுக்குள்ள வரும் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். அதே போல தான் தேவனும் நம்மளுக்கு அநேக விதமான ஆ எக்ஸ்பீரியன்ஸஸ் அதாவது ட்ரையல்ஸ் எல்லாம் குடுத்து நம்மள வந்து என்ன பண்றாருனாக்கா, நம்மள வந்து ஆ இது பண்றாரு. இப்ப நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது நாகமான் வந்து அந்த 7 முழுக்குகளையும் அவர் வந்து எடுத்தாரு. அவராவே போய் எடுக்கணுன்ட்டு அவருக்கு வந்து மனசு வரல. ஆனா, அவருடைய வேலைக்காரர்கள் தான் என்ன பண்றாங்கனாக்கா, அந்த ஒரு 7வது படி அந்த 7 முழுக்குகளும் எடுக்கிறதுக்கு அவங்க வந்து உதவி செய்றாங்க. ஆ ஒருவேள நாகமான் வந்து என்ன பண்ணியிருக்கலாம்னாக்கா, ஒரு ஒரு முழுக்கு எடுக்கும்போதும், அவருடைய சரீரத்த வந்து அவர் பார்த்திருப்பாரு. பார்க்கும்போது அது குணமாவல, அது சொஸ்தமாகலன்னு தெரிஞ்ச உடனே, கோவத்தோட வந்து அவர் யார பார்த்திருப்பாருனாக்கா, அவர் வந்து தன்னுடைய வேலைக்காரர்கள வந்து பார்த்திருப்பாரு. அப்ப மறுபடியுமாக அந்த வேலைக்காரர்கள் என்ன சொல்லியிருக்கலாம்னாக்கா, இந்த மாரி நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்துட்டீங்க. இந்த இன்னும் 6 ஸ்டெப் இருக்கு. அடுத்த ஸ்டெப்பு அடுத்த ஒரு முழுக்குதல் எடுத்துருங்க அப்டின்ட்டு என்ன பண்ணியிருக்கலாம்னாக்கா, என்கரேஜ் பண்ணியிருக்கலாம். அதே போல ஒவ்வொரு படிக்கும் வந்து தேவன் என்ன பண்றாருனாக்கா, நம்மளுக்கு அநேக விதமான என்கரேஜ்மெண்ட்ஸ் வந்து தராரு. அது வந்து தேவனுடைய சத்திய வார்த்தைகளால இருக்கட்டும், இல்ல ஆ நம்மளுடைய சகோதர, சகோதரிகளா இருக்கட்டும், நம்மளுடைய குடும்பத்தாரா இருக்கட்டும், இந்த மாரி தேவனுடைய ஜனங்கள வச்சு நம்மளுக்கு அநேக விதமான என்கரேஜ்மெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாருனாக்கா, இந்த ஒரு 7 படிகளையும் நம்ம கடந்து வர்றதுக்கு தேவனே வந்து உதவி செய்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்ப இந்த 7 படிகளும் நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து கடந்து வந்துட்டோம்னாக்கா, எப்படி அங்க நாகமான் வந்து அந்த ஒரு குஷ்ட ரோகத்திலிருந்து விடுதலை பெற்று, ஒரு சிறு குழந்தையினுடைய மாம்சத்த போல அவர் வந்து சொஸ்தமானாரோ, அதே போல இந்த 7 படிகள நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம கடந்து வரும்போது என்ன ஆயிடும்னாக்கா, நம்பளும் வந்து இந்த பாவமும், பாவத்துக்கு உண்டான இந்த ஒரு மரணமும் மரணத்திலிருந்து நம்ம வந்து விடுதலை பெற்றுருவோம், அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். இத நம்ம வாசிக்கலாங்க பிரதர். ரோமன்ஸ் சாப்டர் 7 வெர்சஸ் 24 இது பிபிடில இல்ல. அப்படியே படிங்க பிரதர். ரோமன்ஸ் 7 வெர்சஸ் 24. O wretched man that I am, who shall deliver me from the body of this death? ம். இங்க வந்து என்ன பண்றாருனாக்கா, அ இங்க அப்போஸ்தலன் பால் வந்து ரொம்பவே ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையில இருந்து இத வந்து சொல்றாரு. ரொம்ப பரிதபிக்கக்கூடிய ஒரு மனுஷனா இருக்கேன். இந்த சரீரத்திலிருந்து, இந்த மரணத்தின் சரீரத்திலிருந்து என்னை யார் வந்து காப்பாத்த முடியும்? என்னை யாரு விடுவிக்க முடியும்? அப்படின்ட்டு சொல்றாரு. இந்த ஒரு 7 படிகளும் நம்ம வந்து கடந்து வரும்போது என்ன ஆயிடுவோம்னாக்கா, இந்த பாவமும், பாவத்துக்கு உண்டான அந்த ஒரு மரணத்திலிருந்து நம்ம வந்து குணமாயிடுவோம். இல்ல அது விடுதலை பெற்றுருவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம, இப்ப இந்த விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இது வந்து இந்த சுவிசேஷ யுகத்துல சபைக்கு நடக்கக்கூடிய இந்த ஒரு 7 படிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்னா பார்க்குறோம். இந்த 7 ப்ராசஸஸ்ல தான் வந்து சர்ச்சும் வந்து என்ன பண்றாங்கன்னா கடந்து வராங்க. பாவத்துல பிறந்த இவங்க, ஆனா கடைசியில இந்த 7 படிகள முடிக்கும்போது இவங்க பாவத்துக்கு உட்பட்டவங்களா இவங்க வந்து இருக்க மாட்டாங்க. பாவத்துடைய முழு தாக்கமும், அதாவது இன்ஃப்ளூயன்சஸ் ஆஃப் சின்ல இருந்து இவங்க என்ன பண்ணிடுவாங்கனாக்கா, இவங்க வந்து முற்றிலுமா இவங்க வந்து விடுதலை பெற்றுருவாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது வந்து வெறும் சபைக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னாக்கா கிடையாது. இதே மாதிரியான 7 படிகளும் தேவன் என்ன பண்ணியிருக்காருனாக்கா, வரக்கூடிய யுகத்துல உலக ஜனங்களுக்கு வந்து வச்சிருக்காரு. இந்த 7 படிகள உலக ஜனங்களும் வந்து கடந்து வர்றதா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்பதான் அவங்களும் வந்து இந்த பாவத்திலிருந்து, பாவத்தினுடைய விளைவுகள் மற்றும் அதோடைய மரணத்திலிருந்து அவங்களால தங்களே காப்பாத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இத வந்து எங்க குடுத்திருக்குனாக்கா, உலக ஜனங்களுக்கான அந்த ஒரு 7 படிகள வந்து வேற ஒரு வசனத்துல வந்து குடுக்கப்பட்டிருக்கு. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 35வது வசனம். 2 கிங்ஸ் சாப்டர் 4 வெர்சஸ் 35. பிரதர். படிக்கிறேன் brother, படிக்கிறேன். ஓகே, ஓகே. ஸ்கிரீன்ல இருக்குங்க பிரதர். ஸ்கிரீன்ல இருக்கா? இருக்கு. Then he returned and walked in the house to and fro, and went up, and stretched himself upon him. And the child sneezed 7 times, and the child opened his eyes. ஓகே. இங்க வந்து சைல்டுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? இந்த சைல்டு வந்து யாருக்கு வந்து அடையாளமா இருக்குனாக்கா,
1000 வருஷம் யுகத்துல வரக்கூடிய உலக ஜனங்களுக்கு தான் இது வந்து அடையாளமா இருக்கு. இங்க வந்து இந்த குழந்தையானது வந்து என்ன ஆகுதுன்னா, அது வந்து செத்துருது. அந்த ஒரு குழந்தைய எடுத்து அங்க ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்றாருனாக்கா, அத எடுக்குறாரு. அப்ப அத தூக்கும்போது என்ன ஆகுதுன்னா, 7 தரம் அது வந்து தும்புறதா இருக்கு. ஸ்னீஸ்டு 7 டைம்ஸ் அப்படின்ட்டு சொல்றாரு. அண்ட் த சைல்ட் ஓப்பன்ட் ஹிஸ் ஐஸ் அப்படின்ட்டு இருக்கு. இங்க இந்த 7 தடம் தும்புறது வந்து எதுக்கு இது வந்து இசைவா இருக்குன்னா, எப்படி நாகமான் வந்து அங்க 7 தரம் அவரு யோர்தான்ல வந்து அவர் முழுகி எழுந்திருச்சாரோ, அதே போல இது உலக ஜனங்களும் என்ன பண்ணணும்னா, அந்த 7 தரம் அவங்க வந்து தும்பணும். இல்ல 7 படிகள கடந்து வரணும். அப்பதான் அவங்களுடைய கண்கள், அதாவது அந்த பாவமும், பாவத்தினுடைய விளைவுல இருந்து அவங்க வந்து விடுதலை பெறுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இது முற்றிலுமா வந்து வேற ஒரு பாடம். இதுதான் வந்து தேவன் இந்த ஒரு பாடத்துல நம்மளுக்கு வந்து வச்சிருக்காரு. அதாவது நாகமான எப்படி பழைய ஏற்பாட்டு அவர் வந்து சுஸ்தமானாரு. அதுல இருந்து நம்மளுக்கு வந்து என்ன பாடம்? அதுல நம்ம எப்படி நம்ம கிறிஸ்துவின் சாயலுக்கு மாறி, அதாவது இந்த பாவமும் பாவத்தின் விளைவில இருந்து நம்மள விடுதலை படுத்திக்கிறதுக்காக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு 7 படிகளை தான் என்ன பண்ணோம்னாக்கா, இந்த ஒரு பாடத்துல நம்ம பார்த்தோம். இந்த ஒரு பாடத்தை கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்மளுடைய ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன். பொறுமையோட கேட்ட அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன். ஆமென்.